கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக புறப்பட்டு செல்ல போகிறோம். ஒரே ஒரு விசை கண்களை மூடி என்னோடு பேசும் ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். ஏசப்பா, இன்னைக்கு வருகிற வார்த்தைகள் எனக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை என்னை திடப்படுத்தணும், அந்த வார்த்தை என்னை பலப்படுத்தணும், அந்த வார்த்தை என்னை ஆசீர்வதிக்கணும், அந்த வார்த்தையோட சகல நன்மைகளும் சத்துவங்களும் எனக்கு வந்து சேரணும். எல்லா நன்மையினால் என்னை நிரப்பும், தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றும், அற்புதங்களை கர்த்தர் செய்யும். ஆண்டவரே உமக்கு நன்றி. அடியானை நீர் பலப்படுத்தும், நாவோடு நீர் பேசும். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை பேச போகிறோம். கேட்க உம்முடைய மக்கள் வந்திருக்கிறோம். அடியானை பேசுவதற்கு நீ பலப்படுத்துவீராக. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. அற்புதமாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்தவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ மேக்சிமம் எல்லாரும் வந்திருக்கிறீங்க. ஆனபடி இன்றைக்கு உண்மையாகவே பெந்தக்கோஸ்தின் நாள். இந்த நாள் பெந்தக்கோஸ்தின் நாள். உலகம் முழுவதிலும் பெந்தக்கோஸ்தின் நாளை கொண்டாடக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியின் நாள் இந்த நாள். ஆனால் நமக்கு அது கொஞ்சம் மாற்றத்தை வைக்கிறோம். காரணம், இன்னைக்கு நமக்கு மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுமையானால வாக்குத்தத்த செய்தி உங்களுக்கு நான் கொடுத்து தான் ஆக வேண்டும். ஆனபடி கர்த்தர் சித்தமானால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாக வரணும். பெந்தக்கோஸ்தின் கொண்டாட்டத்தை அடுத்த சண்டே நம்ம செய்ய போகிறோம். மாற்றி வச்சு நம்ம செய்ய போகிறோம். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சொல்லுங்க, அடுத்த சண்டே என்ன சண்டே நம்ம மாற்ற போகிறோம்? பெந்தக்கோஸ்தின் நாளாக மாற்ற போகிறோம். வேகாத கோஸ் அல்ல, வெந்தக்கோஸ். ஆமீன். பெந்தக்கோஸ்தின் நாளாக மாற்ற போகிறோம். அது நமக்கு சந்தோஷமாக அமையும் என்று விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. சங்கீதத்தின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 34வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 89ஆம் சங்கீதம் 34வது வசனம். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். இன்னொரு விஷயம் சத்தமாக, ஆமே. இன்னைக்கு நான் பேசுறது, நம்முடைய தேவன் பொய் உரையாத தேவன். நம்முடைய தேவன் யாருங்க? பொய் உரையாத தேவன். பொய் என்ற அந்த நாமமே அவருடைய நாவிலே கிடையாது. அவர் உண்மையை பேசுகிற தேவன். அவர் பேசின அப்படியே செய்கிற தேவன். அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் வேத புத்தகத்திலே தியானித்து பார்க்கும் பொழுது நம்முடைய முற்பிதாக்களாய் இருந்த ஒவ்வொரு பிதாக்களுக்கும் தேவன் வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நம்முடைய முற்பிதாக்களுக்கு தேவன் நிறைவேற்றி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அந்த முற்பிதாக்கள் யாரும் இந்த பூமியில் இல்லை. எல்லாரும் நித்திரை அடைந்து கிறிஸ்துவுக்குள்ள அவங்க ஓய்வெடுக்கிறார்கள், இளைப்பாறுகிறார்கள். ஆனால் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் இன்றைக்கும் இருக்கிறார். ஆமீன். நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் இன்றைக்கும் இருக்கிறார். அப்படியானால் அந்த தெய்வம் ஒரு சாதாரண தெய்வமாக நீங்க நினைக்க கூடாது. எத்தனையோ கடவுள் உங்களுக்கு தெரியும். இது ஒரு கடவுள் அப்படி அல்ல. இவரு பொய் உரையாத தேவன். பக்கத்திலே சொல்லுங்க, இவரு பொய் உரையாத தேவன். இவர் பொய் உரையாத தேவன். இவர் பொய் உரையாத தேவன். சந்தோஷமா சொல்லுங்களேன். அவருடைய வார்த்தையிலே பொய் என்பது இல்லை. மற்றுள்ள எல்லாத்திலுமே கொஞ்சம் கலைப்படம் இருக்கும், இதில் கலைப்படமே இருக்காது. அப்படியானால் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தெய்வம் அவங்களோட வாக்குத்தத்தம் முடிந்து போகவில்லை. தலைமுறையாக நமக்கும் அந்த வாக்குத்தத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆமேன். அந்த வாக்குத்தத்தம் தான் நம்ம இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தலைமுறையாய் தேவன் நம்மளை அனுகிரகிக்கிறார்கள். எனக்கு பிற்பாடு தலைமுறைகளை அனுகிரகிக்கிறார். என் தலைமுறைக்கு பிற்பாடு அவங்க பிள்ளைகளை, அப்படி தலைமுறையாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படியான ஏன் அந்த ஆசீர்வாதம் நம்மை விட்டு கொஞ்சம் தூரமாக நிற்க காரணம்? ஏன் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கைகூடி வராமல் இருக்க காரணம்? இயேசுவை அறிந்தும் இயேசுவை நம்பியும் சபைக்கு வந்தும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தும் ஞானஸ்நானம் எடுத்தும் சபைக்காக வாழ்ந்தும் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தும் எனக்கு ஒரு நன்மையும் உண்டாகவில்லையே என்ற கொஸ்டியன் அநேகருக்கு உண்டு. அப்படியானால் ஆண்டவர் வாக்கு மாறுவாரா? நீங்களே சிலர் சொல்லலாம், ஆமா அவர் வாக்கு மாறும். ஆனால் நான் உங்களுக்கு தைரியமா சொல்லுகிறேன், அவர் வாக்கு மாற மாட்டார். ஆமேன். ஒரே வகுப்பிலே எல்லா பிள்ளைகளும் இருந்து படிக்கிறாங்க. வாத்தியாருங்க வந்து அந்தந்த சப்ஜெக்ட் கிளாஸ் எடுக்கிறான். இறுதி பரீட்சை நடக்க போகுது. பிள்ளைகள் பரீட்சை எழுதுறாங்க. அந்த வகுப்பில் ஒருத்தன் தான் சப்போஸ் நல்ல மார்க்கோடு பாஸ் ஆகும், இல்லைங்க 2 பேர் தான் பாஸ் ஆகும்.
மற்றுள்ள பிள்ளைகள் ஏன் ஃபெயில் ஆக வேண்டும்? பள்ளிக்கூடம் மிஸ்டேக்கா, வாத்தியார் மிஸ்டேக்கா? ஒண்ணுமே இல்லை. யாரோட மிஸ்டேக்கு? நீங்களே சொல்லுங்களேன். பிள்ளைகளோட மிஸ்டேக்கு தான். அப்படியானால் ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த நன்மைகள் நம்மை இன்னைக்கு அனுபவிக்க முடியாம இருக்கிறது உண்டானால் வாக்குத்தத்தம் கொடுத்தவரோட மிஸ்டேக்கா நம்மளோட மிஸ்டேக்கா? நீங்களே சொல்லுங்க. என்னோட மிஸ்டேக்கு தான். நான் எங்கேயோ தவறி இருக்கிறேன், எங்கேயோ நான் கட்டளையை மீறி இருக்கிறேன், எங்கேயோ அவருடைய சொல்லுக்கு நான் கீழ்ப்படியாம போயிருக்கிறேன், எங்கேயோ நான் தவறி இருக்கிறேன். அது நிமித்தமாகவே தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு தடைப்பட்டு இருக்கிறது. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு தடைப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே வாசிக்கப்பட்ட பகுதியில் என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். அவருடைய வாயிலே ஒரு வார்த்தை உதடினால் சொல்லது உண்டானால் அது மாற்ற மாட்டாரா? ஆமென். உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னால் அவர் ஆசீர்வதிப்பாரா? உன்னை விடுவிப்பேன் சொன்னால் அவர் விடுவிப்பாரா? உன்னை நன்மையினால முடிச்சு விட்டுவேன் சொன்னால் முடிச்சு விட்டுவாரா? உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன் சொன்னால் தலையாக்குவாரா? ஆமென். நீ ஜீவகாலம் எல்லாம் உயிரோடு இருப்பேன் சுகமாயிருப்பேன் சொன்ன அப்படி இருப்பாராக. என்னென்ன வாக்குத்தத்தம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறேனோ அதை கர்த்தர் செய்வாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் இந்த காஞ்சிபுரத்திலே வந்த நாட்களில் ஒரு 30 நாட்கள் முடிந்திருக்கிறேன் நினைக்கிறேன். நானும் என் மனைவியின் தனிமையிலே உட்கார்ந்து ஜெபிக்கிறோம். ஒரே ஒரு விசுவாசி எங்க கூட கிடையாது, எந்த பிஎஸ் சிஸ்டம் கிடையாது, எந்த ஹெல்ப் மக்களும் கிடையாது, எந்த உதவி எங்களுக்கு கிடையாது. நாங்கள் தனிச்சு 2 பேருமா உட்கார்ந்து ஆராதிக்கிறோம், 2 பேருமா உட்கார்ந்து தெய்வத்தை துதிக்கிறோம். அந்த நாட்களை கண்ணீரோடு ஜெபிக்கும்போ ஆண்டவர் எனக்கு முன்பாக ஒரு பெரிய கூட்டம் ஆட்டு மந்தையை காமிக்கிறார். பெரிய ஆட்டு மந்தையை காமிக்கிறார். அந்த மந்தையை நான் மேய்க்கிற மாதிரி கர்த்தர் காண்பித்தாங்க. அப்ப எனக்குள்ளே அநேகர் வந்து, உங்களுக்கு காஞ்சிபுரத்தில் ஊழியம் இல்லை, நீங்க காஞ்சிபுரம் விட்டு போயிடுங்க, இங்க இருந்தா நீங்க நாசமா போயிடுவேன், உங்களுக்கு இங்க ஊழியமே இல்லை என்று சொல்லி பல தீர்க்கதரிசிகள் வீட்டில் வந்து பேசினாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. மேற்கொண்டு எங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லதுக்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாங்கள் உட்கார்ந்து, அப்பா நீங்க தானே காஞ்சிபுரத்துக்கு போ சொன்னீங்க, நீங்க வார்த்தையின்படி தானே நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி கதறும் பொழுது ஒரு பெரிய மந்தையை கர்த்தர் காண்பிக்கிறார். கூட்டம் கூட்டமாக ஆட்டுக்கடாக்கள் ஆட்டு மந்தைகள் அப்படி இடித்து ஏறி வர மாதிரி கர்த்தர் காண்பித்தோம். அதை நான் மேய்க்கிற மாதிரி கர்த்தர் எனக்கு காட்சி அளித்தார்கள். உடனே எனக்கு ஒரு தைரியம் வந்தது. 2வது ஆண்டு சொல்லுகிறான், உன்னுடைய தேவைகள், உன்னுடைய சபையின் தேவைகள் உன் மந்தையை கொண்டே நான் நிவர்த்தி செய்வேன். அடுத்தவங்கிட்ட போய் கை நீட்டாதபடி, அடுத்தவங்கிட்ட போய் பிச்சை கேட்காதபடி உன் மந்தையை கொண்டே உன் தேவைகளை சந்திப்பேன். என் ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் மாறவே இல்லை. இந்த மந்தை இன்னும் மற்றவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். அப்படியே அவருடைய வார்த்தை எங்கே, அவருடைய வார்த்தைக்கு என்ன வல்லமை, அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவன் என்ன, மகிமை என்ன, அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நீங்க வாழும்பதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சில ஆட்கள் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறாங்க, வருஷங்கள் ஆகுது, எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அது சபையுடைய குறை அல்ல, போதிக்கிற எங்கட குறை அல்ல, நீங்க சுமக்கிற சத்திய வேதம் அல்ல, உங்களை அழைத்த தெய்வம் அல்ல. உன்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் அருவருக்கக்கூடிய காரியங்கள், ஆண்டவர் வெறுக்கக்கூடிய காரியங்கள், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முடியாத ஏதோ தகாதமான காரியங்கள் உன் வாழ்க்கையில இருக்கலாம். அதன் நிமித்தமாகவே வருகிற நன்மைகள் தடைப்பட்டு போகுது. ஆமேன். வருகிற நன்மைகள், போன சண்டை எல்லாரும் எம்மாவூர் போயிட்டு வந்த மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால எல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன ரொம்ப பயணம் பண்ணி ரொம்ப தூரமாக பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? எங்களை எல்லாம் கொண்டு போகலையா? எங்களை எல்லாம் கொண்டு போகலையா? எம்மாவூர் எப்போ போனீங்க அப்படி கேட்குற சில ஆட்கள் போயிட்டு வந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமாக இருந்தீங்களே போன வாரம், உண்மைதானே? அப்போ நான் இல்லைங்க, உங்களுக்கு ரொம்ப திருப்தி தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை யாரும் கடிஞ்சு பேச மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, கொஞ்சுவாங்க, தாளாட்டுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போகட்டும். இங்கே நான் கொண்டு வருகிற வார்த்தை, நான் பிரசங்கிக்கிற தேவன், உன்னை அழைத்த தேவன், உனக்கு கை கொடுத்த தேவன், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் ஒரு காலமும் பொய் சொல்ல மாட்டார். அவர் சொன்னா சொன்னபடியே செய்வார். இப்போ யாராவது ஒருத்தருக்காக சொல்லுங்களேன், அவர் சொன்னா சொன்னபடியே சொல்லுவார். ஆமென். இப்போ அதில் வேற சில வார்த்தைகள் நம்ம வாசிக்க போகின்றோம். 89ஆம் வசனத்தில் 20ஆம் வசனத்தை வாங்க.
என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்ரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். நல்ல கவனிக்கணும், இவ்வளோ சம்பவம் நடக்க காரணம் ஆடுகளுக்கு பின்பாக அலைந்து கிடந்த தாவீதை அவர் கண்டுபிடித்தார். கண்டுபிடித்த பிற்பாடு அவனை அபிஷேகம் பண்ணினான். இன்னைக்கு அநேகர் தேவனுடைய அபிஷேகத்தை குறித்து என்னமோ நினைக்கிறார்கள். அபிஷேகத்தோட மேன்மை என்ன, அபிஷேகத்தோட தன்மை என்ன, அபிஷேகத்தோட மகிமை என்ன, அபிஷேகம் இருந்தால் எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும், இதை குறித்து அநேகர் சிந்திக்கிறது கிடையாது. ஏதோ கை அடிக்கிறோம், கொஞ்சம் சத்தமா பேசுறோம், அந்நிய பாஷை பேசுறோம், ஆனால் அந்த வாழ்க்கையில் அதை காட்ட முடியல. இங்க ஆண்டவர் தெளிவாக சொல்றான், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். ஆமென். என் தாசனாகிய தாவீதை, அப்படியானா இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் தேடி 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 காலு தேஞ்சுதான் என்ன உன்னை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆமென். நம்ம சும்மா இதுக்குள்ள வந்து ஏறவே இல்லைங்க, அவர் உங்களை தேடி 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 கண்டுபிடித்திருக்கிறார். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், கண்டுபிடிப்பேன் சொல்லும்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நாங்க அடுத்த 14ஆம் தேதி சென்னையில் ஒரு ப்ரோக்ராம், 14,000 பேரை நாங்கள் கணக்கு வைத்திருக்கிறோம். 14,000 பேருக்குள்ள இப்ப நான் அங்க இருக்கிறது வச்சுங்க, என்னை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனாலும் இருக்கிறத வச்சுக்கொள்வோம். என்னை ஒருத்தர் தேடுறாங்க. காரணம், தேடுறதுக்கு என்ன காரணம்? 14,000 பேர் இருக்கிறாங்க, ஒரு ஆளை தேடுறான். அப்ப சீக்கிரமா கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம். சில கூட்டங்களில் வந்து பிள்ளைகளோ அல்ல யாரோ கைவிட்டு போனா அங்க வந்து குறிப்பை கொடுப்பாங்க அலவன்ஸ் பண்ணதுக்காக, இந்நாள் இந்த இடத்துல தவறி இருக்கிறோம், காணவில்லை, தேடி பார்த்தோம், கிடைக்கவில்லை என்று சொல்லி. அப்படியானா 10,000 பேர் இருக்கிறதுனால தான் தேட வேண்டி வந்தது. 4 பேர் 5 பேர் இருந்திருந்தா தேட வேண்டிய அவசியமே. அப்ப தாவீதை தேடும கோடிக்கணக்கான மக்கள் இருக்குது. அவர்கள் மத்தியை தேடி 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 பார்த்தா என் பிள்ளை காட்டுக்குள்ள ஆடுக்கு பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கிறான். அவனை கொண்டு வான்னு சொல்றான், அவனை ஆளு விட்டு அனுப்பி கொண்டு வான்னு சொல்றாங்க. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களோ? கொண்டு வந்த உடனே தான் இவனை அபிஷேகம் பண்ண சொல்றான். ஆமீன். அவனை அபிஷேகம் பண்ணினார். அப்படியான அபிஷேகத்தினுடைய மகிமை, அபிஷேகத்தினுடைய வல்லமை, அபிஷேகத்தினுடைய பவர் அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது இல்லாத நீங்கள் இந்த நாட்களில் வேகமாக அபிஷேகத்தை பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரலோகம் போகிறதுக்கு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தா தான் எங்க போக முடியும்? தண்ணியிலே முழுகி ஸ்நானப்பட்டனால பரலோகம் போக முடியாது. உடனே நீங்கள் அபிஷேகத்துக்கு காத்திருக்க வேண்டும். அபிஷேகம் பெற்றாத்தான் நீங்க பரலோகம் போக முடியும். அப்படியானால் இங்கே என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். கண்டுபிடித்த பிற்பாடு ஒரு மகிமையான காரியம் நடக்குது. என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அடுத்து சொல்ற பாருங்க, என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். எதனால? நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நான் உன்னை அபிஷேகம் பண்ணிட்டேன், ஆனபடி உன்னை அனாதையா விட மாட்டேன். எத்தனை பேருக்கு இருக்கிறது எனக்கு தெரியல. நான் உன்னை எப்படி விட மாட்டேன்? அனாதையா விட மாட்டேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்ப அபிஷேகத்துக்கு மகிமை இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இந்த அபிஷேகத்துக்கு முன்னாடி தாவீதுக்கு அந்த மகிமை வரல. அவனை கண்டுபிடித்து கொண்டு வந்து அபிஷேகம் பண்ண பிற்பாடுதான் சொல்றாங்க, என் கை அவனோடு உறுதியாய் இருக்கும். இயேசுவோட கை நம்மோடு உறுதியா இருந்தா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்தில் எவனும் நம்ம ஒண்ணு என்ன பண்ண முடியாது, செய்யும். அடுத்து சொல்ற பாருங்களேன், என் புயம் அவனை பலப்படுத்தும். உன் பலவீனத்தில் எல்லாம் அவருடைய புயம் உன்னை பலப்படுத்திட்டே இருக்கும். பலவீனமான நேரங்களில் எல்லாம் கர்த்தருடைய பலன் உன்மேல் பெருகிட்டே இருக்கும், அவருடைய கிருபை உன்மேல் பெருகிட்டே இருக்கும். அடுத்து சொல்ற பாருங்களேன், சத்ரு அவனை என்னதில்லை, நெருக்குவதில்லை. அப்படின்னா சத்ரு அவனுக்கு உண்டு, சத்ரு உண்டு. அவனுக்கு மாமனாரே கொலைக்காரனா மாறிட்டான், சவுலே அவனுக்கு கொலைக்காரனா மாறிட்டான். மருமகனை கொல்லுவதற்காக சவுலே தேடுறா. பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க சொல்றான், சத்ரு அவனை என்ன பண்ணுவதில்லை, நெருங்குவதில்லை. சொந்த மகன் அப்சாலோம் அவனை கொல்லதுக்காக ஓடி வந்தோம். ஆனா அவன் தான் மரித்தனே தவிர அப்பனுக்கு கேடு வரல. மகன் மேல் இல்லாத ஒரு அபிஷேகம் அப்பன் மேல் இருந்தது. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்பனை வெட்டுவதற்காக குதிரை மேல பாய்ந்து வரும்பொழுது அவனுடைய குடுமி, அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்கிறேம்மா, நான் பிரசங்கம் பண்றேன் கொஞ்சம், ஓகே, நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு கை தட்டுங்க பார்ப்போம். நல்ல கவனிக்கணும்.
தகப்பனை கொல்லுவதற்காக தான் அவன் பாஞ்சு வர்றோம். அவனுடைய குடுமி முள்செடியிலே குறுங்கி அதிலே அவன் மரித்து போகிறார்கள். வேதம் ஒரு வார்த்தை சொன்னா அது அப்படியே செய்யும். அதுதான் நீங்க நம்பணும். எத்தனை வாக்குத்தத்தம் உங்களுக்கு வந்திருக்கலாம், ஏன் அது உங்களுக்கு பிரதிபலிக்கல? அதான் என்னோட கொஸ்டின். இங்க சொல்றாங்க, சத்ரு அவனை என்ன செய்வதில்லை, நெருங்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதும் இல்லை. ஏன்? என் அபிஷேகம் அவன் மேல் இருக்குது. நான் அவனை கண்டுபிடிச்சிருக்கிறேன், நான் அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். என்ன வாதம் வந்தாலும், என்ன பட்டினி வந்தாலும், என்ன நிந்தனை வந்தாலும், என்ன சத்ரு வந்தாலும் அவனுக்கு கேடு வராது. காரணம், என்னுடைய அபிஷேகம் அவன் மேல் இருக்குது. அடுத்து சொல்றா பாருங்களேன், அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து, அவனை பகைக்கிறவரை வெட்டுவேன். பாத்தீங்களா? சத்துருவை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனுக்கு முன்பாக என்ன பண்ணுவேன், வெற்றிடுவேன். ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவா. ஏன்? நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறேன், என் அபிஷேகம் உண்மையில இருக்கிற. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்ப தேவனுடைய அபிஷேகத்தோட மகிமை, தேவனுடைய அபிஷேகத்தோட வல்லமை நீங்க கொஞ்சம் பாருங்களேன், நீங்க கொஞ்சம் பாருங்களேன். அதான் பெரிய அதிசயம். அப்படியானால் இங்க சொல்றாங்க பாருங்க, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவன் பகைக்கிறவர்கள் என்ன செய்வேன், வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். நாளுக்கு நாள் உயர்வே தவிர அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு தாழ்வு கிடையாது. கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக, கர்த்தர் உங்களை உண்மையான ஒரு ஸ்தானத்தில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உயர்த்தி வைப்பாராக. உங்களை குனிஞ்சு பார்த்தவங்க எல்லாம் நிமிர்ந்து பார்க்கிற மாதிரி கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? வெளியில் இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் கரங்களை அசைத்து என் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார், அவர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார், உங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனாயிருக்கிறார், உங்களை கைவிடாத தேவனாயிருக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவனாயிருக்கிறார். செய்வாரா? சொல்லுங்களேன். நிச்சயமாகவே செய்வார். அந்த தேவன் சொல்றா பாருங்களேன், கீழே கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்குது. அவன் கை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அப்படின்னு அபிஷேகத்துக்கு ஒரு ஆளுகை இருக்குது. அபிஷேகம் இருந்தா தான் இந்த பவர். ஆமென் சொல்லுவோமா? அவனுடைய கைக்கு என்ன பெரிய பவர் கொடுக்கிற பாருங்க. அவன் கை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரம் ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீ என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? இந்த அபிஷேகம் உங்களை எங்க கொண்டு வந்து பாருங்களேன், ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போகிறார்கள். ஆமீன். அது என்ன உயரம்? மகா உயரத்திலே கொண்டு போகிறார். ஆமீன் சொல்லுவோமா? ஏன்? நான் உன்னை கண்டுபிடித்தேன், நான் உன்னை அழைத்தேன், நான் உனக்கு கை கொடுத்தேன். என் அபிஷேகம் உன்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. நீ என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷக்தன். உனக்கு எவனும் தீங்கு செய்ய முடியாது. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும். ஒரு வழியா வருவான், 7 வழியா செதறுவான், உனக்கு ஒரு கேடு வராது. உனக்கு கண்ணை வைத்தவர் ஆலோசனை கொடுப்பார். அப்படிப்பட்ட மக்களை தான் கண்மணி போல கர்த்தர் பாதுகாக்கிறாங்க. எல்லாரையும் பாதுகாக்கிறேன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மக்களை தான். அப்போ அபிஷேகத்துக்கு நீங்க மிக மிக முக்கிய ஸ்தானம், பிராதானியம் கொடுக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமா இருக்குது. அடுத்தது கொஞ்சம் பார்த்துட்டு தான் போனோம். சொல்ற பாருங்க, என் கிருபை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். பாத்தீங்களா? இதான் கர்த்தருடைய வார்த்தை. இதான் நமக்கு வாக்குத்தத்தம். பாத்தீங்களா? என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை எல்லாம் தாவீதுக்கு விளம்பியாச்சு, எல்லாம் பேசியாச்சு. அதான் தேவன் சொல்லுகிறார் பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கிருபை என்றென்றைக்கும் அவனுக்காக அவனை காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அப்ப அபிஷேகம் உங்களுக்கு வேணுமா வேண்டாவா? சொல்லுங்களேன். அபிஷேகம் வேணுமா வேண்டாவா? இது இருந்தா தாங்க நீங்க உன்னதமான ஸ்தானத்துக்கு வர முடியும். இது இருந்தா தாங்க நீங்க அற்புதமா ஓடி ஆடி வாழ முடியும். இதங்க உண்மையான சத்தியம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு நிலம் வாங்கினா அங்க வீடு கட்டணுமா, அதுக்கு பட்டா வேணும். பட்டா இருக்கணும், அப்ரூவ்டு லேண்டா இருந்தா தான் நமக்கு கவர்மெண்ட் லோன் கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீடு கட்டலாம், இருக்கலாம், ஆனால் லோன் வாங்கணும். அது கவர்மெண்ட் கூறிய எல்லா விதமான காரியங்களும் நமக்கு தேவைப்படுது. ஒவ்வொன்றுக்கும் அப்படிதாங்க, எல்லாவற்றுக்கும் அப்படிதாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்திருக்கிற நிபந்தனை, ஆதார் கார்டு இல்லாமல் எங்கேயும் நம்ம பயணமே பண்ண முடியாது. ஆமீன் சொல்லுவோமா? எல்லா விஷயத்துக்கும் இப்போ என்ன தேவைப்படுது? ஆதார் கார்டு தேவைப்படுது. இப்படி பலவிதப்பட்ட நிபந்தனைகளுக்குள்ள இந்த உலகம் நம்மளை தள்ளி கொண்டு போகுது. உலகம் ஒரு கண்டிஷன் போடும், ஒரு ஆர்டர் கொடுக்கும், நம்ம அதை கீழ்ப்படுகிறோம்.
1000 ரூபாய் 500 ரூபாய் தீயிலே போடுற மொத்த பேர் மாதிரி போட்டுட்டாங்க, ஆத்திலே போடுற மொத்த பேரும் போட்டுட்டாங்க. ஒரு வார்த்தைக்கு அங்க பயப்படுறாங்க பாருங்க. அது வீட்டில் இருக்க கூடாது, உடனே அரெஸ்ட் பண்ணிடுவான், பயப்படுத்திட்டான். ஆனா அவன் வாரி எங்கெங்கே ஒதுக்கி இருக்கிறது போட்டும் பரவாயில்லை, நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம். ஆனாலும் மக்களை பீஷணிப்படுத்தி பயப்படுத்தி பிரமிக்க வைத்து கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் எல்லாம் எங்க? சட்டத்துக்கு மக்கள் அனுசரித்து கீழ்ப்படிந்து பயந்து ஒரு சிலர் புதைச்சிருக்கிறார், எத்தனை பேர் ஆத்திலே போட்டிருக்க, எத்தனை பேர் கொளுத்தி விட்டிருக்கிறாங்க. அப்படி எல்லாம் நடந்திருக்கிறது இந்த உலகத்தில். நான் சொல்ல நல்லா கவனிக்கணும். அப்படின்னா வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற சட்டத்திட்டங்கள் மிகவும் இம்பார்ட்டானது, ரொம்ப பிரதானமானது, நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் அவசியமானது. இந்த சத்திய வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த வார்த்தைக்கு நீங்க நம்பி அந்த வார்த்தையின்படி வாழ உங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கும்தான் இயேசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வாராக. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? அங்கதான் இயேசப்பா அற்புதம். இங்க என்ன சொல்லுகிறார்கள் பாருங்க. நான் என்ன சொல்ல அந்த வார்த்தை பாருங்க. என் கிருபை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்லிட்டு கீழே சொல்றா பாருங்களேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்களும் மட்டும் நிலைநிற்கவும் செய்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தகப்பன் ஒரு தாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பெற்றோர் ஆனால் அவங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவன் சந்ததி பூமியில் எப்படி இருக்குதா? நீங்க படிச்ச வசனத்திலே பாருங்க, அவன் சந்ததி எப்படி இருக்குதா? சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் பிள்ளைகள் அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலைநிற்கவும் செய்வேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நிலைநிற்கவும் செய்வேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்ப நமக்கு இந்த இந்தியாவில் அப்படியே மகாத்மா காந்திஜி, நெஹ்ருனே எடுங்க, நெஹ்ரு, மகாத்மா காந்தி, அப்படி ஒருத்தரா வந்த பார்த்தீங்களா? இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ஒருத்தரா வந்தா பார்த்தீங்களா? அவங்க இருந்த காலத்தில் அவங்களுக்கு இருந்த புகழ் வேற, அவங்களோட மானன் பேரு பெருமை வேற, அது வேற. இப்போ அவர் இறந்து போன பிற்பாடு எப்போ நினைக்கிறது தெரியுமா? ஒன்று அவங்களோட பர்த்டே, இன்னொன்று அவங்க இறந்து போன நாள். அன்னைக்கு தான் அவங்களோட கொடி எடுப்பா, அன்னைக்கு தான் அவங்கள பேசுவாங்க, அன்னைக்கு தான் எல்லாம் செய்வாங்க. ஆனால் இந்த தாவீதை குறித்து இன்றும் பேசிக்கொண்டே இருக்கிறார், என்றும் பேசுகிறார். ஆமென் சொல்லுவோமா? அவன் சங்கீதம் எல்லா சபையிலும் இன்னும் பாடிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். அப்படியானால் இங்கே வேதம் எழுதியிருக்கிற வார்த்தை பாருங்களேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலைநிற்கவும் செய்வேன். அபிஷேகம் பாருங்க, உன்னை குறுகிய நாட்களுக்குள்ளே அழிக்க மாட்டார். இந்த வானம் அழிந்தாலும் நீ அழியாது. ஆமீன். நீ மரித்து மண்ணுக்குள்ள வைத்தால் நீ அழிஞ்சு போகாது. ஆமீன் சொல்லுவோமா? காகளம் துணிக்கும் போது கல்லறை திறக்க போகுது. காகளம் துணிக்கும் போது உயிரோடு இருக்கிற காலம் முந்தி நீ பறந்து போக போகுது. அதுதான் தேவனுடைய அபிஷேகம், அதுதான் தேவனுடைய பராமரிப்பு, அதுதான் தேவனுடைய பாதுகாப்பு. இப்படிப்பட்ட மக்களுக்கு மரணம் இல்லை என்று தான் சொல்ல முடியும். சாரீரிகமான மரணம் வரலாம், நம்மளை கல்லறையிலே புதைக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய சத்தம் கேட்கும் பொழுது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து மண்ணோடு மண்ணா போன சரீரம் அப்படியே உயிரோடு எழும்பி வருமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்ப தேவனுடைய சத்தியம் நமக்கு அவிதமாய் கர்த்தர் கொடுத்திருக்கும் பொழுது எதை குறித்து நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்குள்ள இந்த அபிஷேகம் இருக்குதா? என்னை அவர் தேடி கண்டுபிடிச்சாரா? உண்மையிலே அவரால் அழைக்கப்பட்டு நான் வந்ததா? இல்லை வேற ஏதோ தேவைக்காக நான் சபைக்கு வந்தாரா? என்னுடைய ஏதோ ஒரு அவசியத்துக்காக நான் சபைக்கு வந்தாரா? இல்லை, அவர் என்னை தேடி கண்டுபிடித்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என்னையெல்லாம் ஏசப்ப தேடாமல் இருந்திருந்தா என்னைக்கோ நான் மண்ணுக்குள்ளே போயிருப்பேன். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்க காரணம் அவர் என்னை தேடி கண்டுபிடிச்சிட்டான். அவருடைய அபிஷேகத்தை என் தலைமையில் ஊற்றிட்டான். அவர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை என்னோடு கூட இருக்குது, அவருடைய தயவு என்னோடு கூட இருக்குது. அவர் நம்மளை பலப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுவோமா? பிள்ளைகள் வெளியே இடம் இல்லாவிட்டால் உள்ளே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் அனுப்பி வைங்க, வாலண்டியர்ஸ் அனுப்பி வைங்க. வெளியில் இடம் இல்லாமல் குழந்தைகளோடு அங்கே நிற்க வேண்டாம். கை குழந்தை உள்ளவங்க இந்த பக்கமாக வர சொல்லுங்க, லெஃப்ட் சைடு கலப்புங்க. சின்ன கை குழந்தை உள்ளவங்க கஷ்டப்பட்டு வெயிலில் நிற்க வேண்டாம். எல்லாரும் சந்தோஷமா இல்லையே சொல்லுவோமா? எல்லாரும் சந்தோஷமா இல்லையே சொல்லுவோமா? இப்போ இன்றைக்கு நான் நிற்க காரணம் அவர் என்னை கண்டுபிடிச்சிட்டான். அப்படி அபிஷேகம் என் தலைமையில ஊற்றிட்டான். எத்தனை மரணம் எனக்கு வந்தது, எத்தனை மரணம், எத்தனை வியாதி எனக்கு வந்த மாதிரி மரணம் வியாதி உங்களுக்கு யாருக்குமே வரல. ஆனால் நான் உயிரோடு இருக்கிறேன். ஏன்? அவர் என்னை கண்டுபிடிச்சிட்டான். அவருடைய அபிஷேகம் தலைமையில் இருக்குது. அவர் எனக்காக சில நாட்களை குறித்து வைத்திருக்கிறார். இன்னும் நான் போக வேண்டிய இடங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் நான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஏசப்பா அற்புதம் செய்வாரா? ஏசப்பா அற்புதம் செய்வாரா? நம்முடைய தேவன் பெரிய காரியங்களை செய்வாரா? நிச்சயமா செய்வார். நேற்று திடீர்னு என்று சிலோனின் ஒருத்தர், அப்புறம் லண்டன் ஒருத்தர், அப்புறம் கோயம்புத்தூர் ஒருத்தர், அப்புறம் இன்னும் ஒருத்தர் வந்தாங்க.
கனடாவின் ஒருத்தர். இத்தனை பேர் திடீர்னு நேற்று ராத்திரி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒருத்தர் சிலோன், ஒருத்தர் கனடா, ஒருத்தர் லண்டன், ஒருத்தர் கோயம்புத்தூர். திடீர்னு வந்து நிற்கிறான். கொஞ்சம் நேரம் தான், ஒரு அரை மணி நேரம் எங்களோட இருந்து பேசி. ஒரு ஆள் மட்டும்தான் கிறிஸ்டியன், மற்ற எல்லாருமே ஹிந்து. எங்களை வந்து முதல் பார்க்குறாங்க. அவங்க பார்த்து பேசி ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் குடிச்சுட்டே இருக்குமோ ஒருத்தர் கலந்து பேச ஆரம்பித்தோம். அப்போ நான் சிலோனில் இருக்கிற காரியங்களை குறித்து அந்த அம்மாவிட்ட நான் பேசினேன். நான் சொன்னேன், எனக்கு அங்கே ஒரு பிள்ளை இருக்குது, அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும், ஆனால் இங்கேருந்து சிலோனுக்கு பணம் அனுப்புறதுக்கு எந்த வழி இல்லை, என்னதான் செய்கிறது எனக்கு தெரியல. சொல்லப்போ அவங்க 4 பேருமே சேர்ந்து கேட்குறேன், எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, எவ்வளோ கொடுக்க போகிறீங்க? நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ ஒன்று வாரி கொடுக்க எனக்கு இல்லை, இருக்கிற கஷ்டத்திலே ஏதோ ஒரு கொஞ்சம் நான் சாப்பிட ஒரு பங்கு என் பிள்ளைக்கு கொடுக்கணும். என் பிள்ளை சிலோனிலே பட்டினி கிடக்கிறாங்க, என்ன செய்ய எனக்கு தெரியல, காசு அனுப்பதுக்கு பல வழி பார்க்குற வழி இல்லை என்று சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கொடுத்துட்றேன். ஹல்லேலூயா. அவங்க அத்தனை பேர் இந்துக்கள். அவங்க சொல்கிறான், நீங்கள் கொடுக்க வேண்டாம், அட்ரஸ் கொண்டு ஃபோன். உடனே ஃபோன் எடுத்து அவன்கிட்ட பேசணும். உடனே அவங்கள கான்டாக்ட் பண்ணிட்டோம். அவன் சொல்கிறேன், நீங்கள் எப்போ சிலோனுக்கு வருவேன்? அப்போ இல்லை, நான் இப்போலே உனக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் ஃபோன் பண்ணி சொன்னால் நான் இருக்க இடத்துல காசை கொண்டு கொடுத்துருவாங்க. நேற்று ராத்திரிலே அவனுக்கு காசு கிடச்சிச்சு. ஏசப்பா எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்க. ஹல்லேலூயா. நான் அவங்களே பார்த்து பண்ண, எனக்கு கொஞ்சம் காசை கொண்டு கொடுத்து நான் அனுப்ப போகிறோம், நான் காசு கொடுத்து அனுப்ப போகிறோம், நீங்கள் கொண்டு அங்கே கொடுத்தா போதும். அவங்க சொன்ன, வேண்டாம், நாங்களே கொண்டு கொடுத்துட்றேன், நீங்கள் கொடுக்க வேண்டாம். இப்படி தான் ஏசப்பா நடத்துகிற விதங்கள். பொறாமைனால 2.5 பேர் மட்டும் அல்லையிலே சொன்னாங்க, மற்ற எல்லாம் பொறாமை. இந்த ஆமை ரொம்ப பொல்லாத ஆமை தான். என்ன ஆமை அது சொல்லுங்களேன், சந்தோஷமா ராமின்னு சொல்லுங்களேன். அவங்க நான் பார்த்ததில்லை, நான் அவங்களை கூப்பிடல, நான் அவங்களை அறிந்ததில்லை, அவங்க என்னை அறிந்ததில் ஒன்றுமே இல்லைங்க, கர்த்தர் கொண்டு வருகிறான். அப்படியான நான் நினைக்கிறேன், அந்த ஊழியக்கார் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, ஒருவேளை ஆகாரத்துக்கு அவன் எவ்வளோ துடிக்கிறாங்க, இது நம்ம புரிஞ்சிட்டே தான் இருக்கணும். ஆமீன். கடந்த வாரம் ஒருத்தருக்கு இந்த சபையில 15,000 அனுப்பினல, 15,000 2 கால் அவருக்கு கிடையாது. அவரை நான் இன்னும் பார்க்கல, அவர் என்னை பார்க்கல. தற்கொலைக்கு போகும்போது யாரோ என் நம்பர் கொடுத்து கான்டாக்ட் பண்ணி என்னோட பேசியிருக்கிறோம், நான் பேசியிருக்கிறோம். உடனே தம்பிக்கிட்ட சொல்லி இன்னும் 2-3 பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து நாங்கள் ஒரு 3 பேராக சேர்ந்து 15,000 ரூபாய் அனுப்பியிருக்கிறோம். அந்த 15,000 ரூபாய் அனுப்பி கிடைச்ச உடனே அவரோட வாய்ஸ் மெசேஜ் வந்தது, நான் எல்லாருக்கும் அனுப்பி கொடுத்தோம். அந்த என்னோட இருந்து எல்லாருக்கும் அனுப்பி கொடுத்துட்டோம், தம்பிக்கு அனுப்பி கொடுத்துட்டோம். அது பார்த்தா நீங்களே புலம்புவீங்க. அவர் என்னை பணம் கேட்கல, எனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி என்னை பணம் கேட்கல, எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. என் மனசில் தென்படுது, அவன் கள்ளன் அல்ல, அவன் நிஜமாக தான் பட்டினியாக தான் இருக்கிறோம், அவன் தற்கொலை பண்ணக்கூடாது. ஒரு கத்தோலிக்க சகோதரன் இப்போ நடந்தது, அவன் இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போயிருக்கிறாங்க. உடனே ஒரு பாஸ்டரை கான்டாக்ட் பண்ணி அவனை கான்டாக்ட் பண்ண வைத்து இன்னைக்கு அவன் ஆவிக்குரிய சபைக்கு போயிருந்த ஆத்துமா, அந்த குடும்பம், தற்கொலைக்கு போன குடும்பம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சபைக்கு வந்து நிற்கிது. இப்போ நம்ம செய்கிற காரியங்கள் சாதாரணமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆண்டவருக்காக கொடுக்கறதும் ஆண்டவருக்காக செயல்படுறதும் அது லேசாக நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆமீன். பணப்பெருப்பினால கவர்மெண்ட்டுக்கு கணக்கு ஒப்பிப்பதற்காக ஒன்றுமே இல்லை. இப்போ 2 பையங்களும் லெஃப்ட் ரைட், நீங்கள் காலமே ஒருத்தன் பெரியவன், அப்பா எனக்கு தெரியாது, நீங்கள் சபையில் சொல்லி எனக்கு இன்னைக்கு ஒரு அமௌண்ட் நீங்கள் வாங்கி, அவர் 5,000 பேருக்கு பிரியாணி கொடுக்கணும் 14ஆம் தேதி. மொத்தம் 15,000 பேரில் 5,000 பேருக்கு பெரியவன் பிரியாணி கொடுக்கணும். ஒரு பிரியாணி 100 ரூபாய், எவ்வளோ ஆச்சு? 5 லட்சமா? 5 லட்சம் ரூபா. அவன் 100 ரூபா வச்சு எவ்வளோ? 5,000 பேருக்கு. கணக்கில் எல்லாம் 5 லட்சம் ரூபாய் அவர் அந்த கிராமத்தில் ஊழியம் செய்கிறான். எங்கேருந்து 5 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும்? இன்னும் ஒருத்தர் நேற்று ராத்திரி உட்கார்ந்து சொல்கிறான், பிரதர்கிட்ட தான் சொன்னான், என் கார் 4 டயரும் தேஞ்சு போச்சு, இப்போ தான் ஊட்டி, கூடலூர், கேரளா, உலகம் முழுவதும் சுற்றி வந்து ட்ரிச்சிக்கு 2-3 வாட்டி போயிடு. இப்போ இன்னைக்கு இது முடிச்சு ட்ரிச்சிக்கு திரும்பி கிளம்புற, அந்த டயர் போட்டு வண்டி ஓட்ட முடியாது. 2 லட்சத்துக்கு மேலே இப்போ அவர் எங்கேருந்தாலும் புரட்டி 2 லட்சம் இந்த ஊழியத்துக்காக இந்த 14ஆம் தேதி ப்ரோக்ராம் செலவழிச்சிருக்கிறான். இது இல்லாமல் 2 லட்சம் ரூபாய் அவர் இப்போ கட்டணும். 14ஆம் தேதி அவர் கட்டணும் 2 லட்சம் ரூபாய். அப்படி ஆனால் இந்த ஊழியம் பண்ணு சாதாரணமான ஊழியம் கிடையாது. ஆமீன் சொல்லுவோமா? எங்கள் உடம்பே நாங்கள் கரைக்கணும், எங்கள் பணத்தை நாங்கள் கரைக்கணும், உயிரையும் கொடுத்து தான் இந்த ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறோம். ஆனால் எத்தனையோ ஊழியக்காரங்க கள்ளத்தனமாக பணத்தை வாங்கி குமித்து மூட்டை கட்டி எங்கேயோ புதைச்சி வைக்கிறான். அப்பாவி பிள்ளைகளோட பணம் அவங்களெல்லாம் கத்துற நாட்களில் தொடணும். அவங்க எல்லாம் வெளியே வந்தால் இந்தியாவே செழிப்பாக தான் இருக்கும். கிறிஸ்தவங்கள் சேர்த்து வச்சிருக்கிற பணம் வெளியே வந்தால், கருப்பு மணி வெளியே வந்தால் இந்தியாவே செழிப்பாக மாறும். அவ்வளோ கோடி மில்லியன் கோடி கிறிஸ்தவங்க சேர்த்து வச்சிருக்கிற இந்தியாவில். ஆமீன்.
அது அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து இல்லை, உங்க மாதிரி கஷ்டப்படுறவங்க சம்பாதிச்ச சொத்து தான். அரசியல்வாதிகள் கோடி கோடியா சேர்த்து வச்சிருக்கிறான், அவங்க அப்பன் சம்பாதிச்ச சொத்து அல்ல, நம்ம கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்த காசு தான். அவன் எல்லாம் இன்னைக்கு கோடீஸ்வரங்களா இருக்க காரணம். ஆனா அவங்க அனுபவிக்க மாட்டாங்க, அது அனுபவிக்க மாட்டாங்க. ஏழைக்கு இறங்குறவன் தான் யாருங்க? கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவனா இருக்கிறார்கள். அப்படின்னு இயேசுவோட நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க தேவன் சொல்றா பாருங்க, அபிஷேகத்தோட மகிமை, அபிஷேகத்தோட வல்லமை சொல்ற, அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி மேல் வசனம், அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜஸ்தானம் வானங்கள் உள்ள மட்டும் நிலைநிற்கவும் செய்வேன். அடுத்தது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காரியம் தான், அவன் பிள்ளைகளின் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியாயங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். பாத்தீங்களா? அப்பா எவ்வளவு பெரிய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளா இருந்தாலும் பிள்ளைகள் அக்கிரமம் செய்தால், அநியாயம் செய்தால், பிள்ளைகளை கர்த்தர் சும்மா விட மாட்டான். எல்லாரும் இங்கதான் இருக்கிறீங்களா? எல்லாரும் இங்கதான் இருக்கிறீங்களா? இன்னைக்கு பிள்ளைகள் பல விதத்திலே போயிட்டு இருக்குது. இப்ப பாருங்க, இந்த செல்ஃபின்னு ஒரு போட்டோ நீங்க தான் தினமும் பாக்குறீங்க. ஆத்திலே போய் நின்று செல்ஃபி எடுத்தா தண்ணி வாரிட்டு போயிட்டோம். செல்ஃபி சொன்னப்ப என்னடா பதுங்குறீங்களா? செல்ஃபி சொன்னப்ப எல்லாரும் பதுங்குறாங்களே, ஒரு ஆளே காணும், எங்க இன்னொரு ஆள் அங்க போயிட்டாங்களே. நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுடுங்க, என்ன செல்ஃபி எங்க எடுத்தாலும் எனக்கு வரும், அது புரிஞ்சுக்கணும். எங்க போய் இந்த செல்ஃபி எடுத்தாலும் எனக்கு வராது இருக்காது, எப்படியாகலும் என்கிட்ட வந்துடும். கொஞ்சம் ஜாக்கிரதையா தான். தண்டவாளத்திலிருந்து செல்ஃபி எடுத்தா ட்ரெயின் அள்ளிட்டு போயிட்டான், ஆத்திலே போய் செல்ஃபி எடுத்தா தண்ணி வாரிட்டு போயிட்டான். ஒருத்தர் இப்போ காட்டிலே போய் செல்ஃபி எடுத்திருக்காரு போல, ஆனை வந்து தும்பிக்கையில் அப்படி வாரி பிடிச்சு அடிச்சு அங்கே ஒரு சவுட்டி குடல் எல்லாம் வெளியே எடுத்துட்டோம். செல்ஃபி ஆனையோடு சேர்ந்து செல்ஃபி எடுக்கிற காட்டானைக்குள்ள போயிட்டு, இவன் அதுக்கு மோசமான பைத்தியக்காரன். இப்படி நிறைய பேருடைய செல்ஃபி பாதாளத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு இருக்கிறது. ஆனால் ஏசப்பாவோட இந்த செல்ஃபி எடுக்க யாருமே இல்லை. அப்படின்னு சொல்லுவோம், ஏசப்பாவோட இந்த செல்ஃபி எடுக்க யாருமே, ஏசப்பா வாங்க நம்ம ஒரு செல்ஃபி எடுப்போம், ஒருத்தனாவது கூட்டிருக்கிறாங்களா? உன் செல்ஃபிக்கு அவர் வரமாட்டாங்க. ஆமீன். அவர் அப்படிப்பட்ட எல்லாம் கோமாளி கிடையாது, ஏமாளி கிடையாது. அவர் உண்மையுள்ள தெய்வமாயிருக்கிறார், அவர் நல்லவராயிருக்கிறார். அந்த தெய்வம் இங்க சொல்றாங்க பாருங்களேன், அப்பா பெரிய அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான், பெரிய மானம் எடுத்தவர் தான், பெரிய பேர் எடுத்தவர் தான். அவரை குறித்த இவ்வளவு நேரம் புகழ்ந்து பேசினாங்க. அவன் பிள்ளை, இங்க பாருங்க, அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல், அவன் பிள்ளைகளின் நியாயப்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதையினாலும் தண்டிப்பேன். அப்படியான பெற்றோர்கள் பிள்ளைகளை நன்றாக கவனிக்கணும். பிள்ளைகளுடைய அந்த நடை மாறும்பளே கண்டுபிடிக்கணும், ஏர் ஸ்டைல் மாறும்பளே கண்டுபிடிக்கணும், உடையிலே வித்தியாசம் வரும்பளே கண்டுபிடிக்கணும். இதுதாம்மா நான் போடுவேன் சொன்னா அதுக்கு ஏதோ மூதேவி உள்ள வந்தன்னு அர்த்தம். ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் ஏர்ல பலவிதப்பட்ட ஸ்டைல், இப்ப தாடியில என்னென்னமோ ஸ்டைல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னமோ செய்யறாங்க. அந்த பிள்ளைகளோட ரூட் என்ன? அதிக நேரம் போனிலே பேசுறாரா? யார்கிட்ட பேசுறா கொஞ்சம் பாரு. அம்மா நாங்க படிக்கிறேம்மா, டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, நாங்க என்ன பண்றேம்மா படிக்கிறேம்மா. படிச்சு தண்டவாளத்துக்கு போகுது, படித்து நாசமா போகுது. இது வேண்டாம். ஆண் பிள்ளைகளும் சரி பெண் பிள்ளைகளும் சரி, நீ பெண்ணா பிறந்தா உனக்கு ஒரு புருஷன் வேணும், நீ ஆணா பிறந்தா உனக்கு ஒரு மனைவி வேணும். அதன் சமயத்திலே கர்த்தர் செய்வாராக. நீயாகவே உனக்கு ஆபத்தை தேடாது, நீயாகவே உனக்கு வேதனை தேடாது, நீயாகவே உனக்கு கண்ணீருக்கு தேடி நீ போவாது. நீதிமொழி சரியா சொன்னது, மனுஷனுடைய பார்வைக்கு அவன் வழிகள் எல்லாம் செம்மையாக தோன்றும், முடிவோ மரணம். நீ தேடுகிற வழி உனக்கு ஆபத்து, நீ தேடுகிற வழி உனக்கு நாசம். அவர் தான் உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவர் உனக்காக கருதுவார், அவர் உனக்காக யாவற்றையும் செய்வார். உன் தாய் தகப்பன் உனக்காக ஜீவிக்கிறாரே, அவங்க உனக்கு பொறுப்போடு செய்வார். நிச்சயமா கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், நிச்சயமா கர்த்தர் பெரியவராயிருக்கிறார், நிச்சயமா கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வமாயிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. அப்படின்னா பிள்ளைகளை பத்திரமா பாதுகாக்கணும், பிள்ளைகளை கண்காணிக்கணும், பிள்ளைகள் எங்க போற எங்க இருக்குன்னு கேட்கணும். ஆமீன் சொல்லுவோமா? என் 2 பிள்ளைகளும் கல்யாணம் ஆயிட்டோமே, இவ்வளவு வளர்ந்துட்டோமே, பிள்ளைகளை பெற்றுட்டோமே, இன்றைக்கு நான் கண்காணிக்கிறேன். அது தகப்பனுடைய கடமை, தாயுடைய கடமை. ஆமீன் சொல்லுவோமா? அது விட்டு விடும்போது தான் நமக்கு ஆபத்துகள் வருது.
வேதனைகள் வருது, நம்ம புண்பட வேண்டிய தலகுனிய வேண்டிய சூழ்நிலைகள் வருது. இப்ப இந்த பிள்ளைகளால பாருங்க வாதையே வந்து போச்சு. மிலாட்டினாலும் வாதையினாலும் தண்டிப்பேன்னு சொன்ன கர்த்தர். அப்ப தகப்பனுடைய அபிஷேகம் பிள்ளைகளை காப்பாற்ற கூடாதா? தகப்பனுக்கு இருக்கிற அந்த வல்லமையான அதிகாரம் பிள்ளைகளை பாதுகாக்க கூடாதா? முடியாது. ஆமீன், ஆமீன். தகப்பன் ரட்சிக்கப்பட்டு நீ பரலோகம் போக முடியாது. நீ ரட்சிக்கப்பட்டா தான் பரலோகம் போக முடியும். தகப்பனுடைய அபிஷேகம் உன்னை பாதுகாக்க முடியாது, அவரே தான் பாதுகாக்க முடியும். நீ அபிஷேகம் பெற வேண்டும், நீ கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், நீ உண்மையாய் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கை ஒரு திருப்பு முனைக்குள்ள நீ கொண்டு வர வேண்டும். அது இல்லாம நீ என்ன சம்பாதித்தும் என்ன கஷ்டப்பட்டு என்ன படித்தும் நீ முன்னேறவே முடியாது. தெய்வத்தை விட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை, தெய்வத்தை விட்டு ஓடுகிற ஒரு அனுபவம் உன் வாழ்க்கையில வேண்டாம். ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அது நம்ம வாழ்க்கையில வேண்டாம். அதுதான் நம்ம மிகவும் அறிய வேண்டிய காரியம். அவன் மீறுதல்களை மிலாற்றினாலும் அவன் அக்கிரமத்தை வாதையினாலும் தண்டிப்பேன், ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். இது யாரு? தன் தகப்பன். அவனை கண்டுபிடிச்சா பாத்தீங்களா? தேடி எடுத்த பாத்தீங்களா? அபிஷேகம் பண்ண பாத்தீங்களா? பிள்ளைகள் தலைதறித்து போனாலும் தகப்பனை கர்த்தர் கைவிட மாட்டார். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? தாயை கர்த்தர் கைவிட மாட்டார். அங்க சொல்லுகிறது ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மை பெசகாமலும் இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை பெசகாது. அவர் சொன்னபடியே செய்வார். அவருடைய வார்த்தை யாராலே மாற்ற முடியவே முடியாது. அப்படியானால் பொய்யுரையாத தெய்வம் நம்முடைய தெய்வம் தான். வேகமா வாங்க, என்னாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருந்து 23 வசனத்தை வேகமாக நம்ம பார்ப்போம். என்னாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19. தேவன் ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரரும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதே இருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை நான் திருப்ப கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை பார்க்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அபிஷேகம் உண்மையில் இருந்தால் எந்த மந்திரமும் எந்த சூன்யமும் உனக்கு பலிக்காது. ஆமென். உங்களுக்கு யாருக்காகலும் மாந்திரிகம் சூன்யம் பலிக்கிறது உண்டான புரிஞ்சுக்கணும், என் மேல என்ன இல்லை, அபிஷேகம் இல்லை. அப்ப அபிஷேகம் பெரிய பெரிய மாந்திரிகத்தை ஜெயிக்கக்கூடியது, கொள்ள நோய்களை ஜெயிக்கக்கூடியது, மரணத்தை ஜெயிக்கக்கூடியது, பாவத்தை ஜெயிக்கக்கூடியது, நம்மை பாதுகாக்கக்கூடியது, சுவையான வழியில நடத்தக்கூடியது, நம்முடைய கண்களை தெளிய வைக்கக்கூடியது, நம்முடைய ரூட்டை கிளியர் பண்ணக்கூடியது. என்னதுங்க? அபிஷேகம். இதுதான் இந்த நாட்களில் உங்களுக்கு அவசியமா தேவை. அப்பாவோட வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறபடியால், அவர் நம்மோடு வருகை நெருங்கி இருக்கிறபடியால், இந்த நாட்களில் நீங்கள் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அப்பாவோட பாதத்திலிருந்து அபிஷேகம் பெறுவதற்காக நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? கடந்த வாரம் பாஸ்டர் பிரசங்கித்ததிலே மிக முக்கியமான ஒரு பகுதி, இயேசுவோடு அவங்க எங்கே இருந்தாரா? எங்க இருந்தாமா? இயேசுவோட அவங்க எங்க இருந்தாங்க? நீ சொல்லு, இப்ப ஏதோ சொன்னியே சொல்லுங்க. இயேசுவோட எங்க இருந்தாங்க? இயேசு இருந்தப்ப அவங்க எங்க இருந்தாங்க? பட்டணத்தில் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்ப இயேசு காணாம போயப்ப என்னாச்சு? இவங்க மறுபடியும் எங்க போறாங்க? அம்மா ஊரோ அப்பா ஊரோ கிராமத்துக்கு போனாங்கன்னு சொன்னேன். நான் கேட்ட செய்தி. பட்டணத்தில் இப்ப எங்க போற? கிராமத்துக்கு போற. கிராமம் பெருசா பட்டணம் பெருசா? சொல்லுங்களேன். இப்ப இந்த ஏரியா எல்லாம் சிட்டி ஆயிட்டோம். இப்ப இந்த இடத்துல எல்லாம் விலை மாறிட்டோம். எங்களுடைய எல்லாம் வீட்டு வரி இப்ப அதிகரிச்சிட்டோம், தண்ணி வரி அதிகரிச்சிட்டோம், ட்ரைனேஜ் வரி அதிகரிச்சிட்டோம், எல்லாமே காசு எங்களுக்கு பெருகிட்டோம். ஏன்? எங்களை இப்ப சிட்டி ஆக்கிட்டோம். ஆமேன். பூமிக்கு மேலே ஏறிட்டோம்.
இப்போ நாங்கள் வந்து காலனியில் இருக்கிற கிராமத்துக்கு சொல்ல முடியாது. நாங்கள் எங்கே இருக்கிறோம்? இப்போ சிட்டியில் இருக்கிறோம். இப்போ சிட்டியில் இருந்த நாங்கள் சபை மேலே கோவப்பட்டு, ஏசபா மேலே கோவப்பட்டு, என் திமிரு பிடித்து நான் கிராமத்துக்கு போகிறேன்னு சொன்னால் அது எனக்கு தானே ஆபத்து. ஆண்டவர் கீழே கொண்டு போக மாட்டேன். எப்பொழுதுமே எங்கே தான் கொண்டு போவாங்க? மேலே தான் கொண்டு போவாங்க. சில ஆட்கள் பாருங்க, சின்ன சின்ன காரணம் சொல்லி சபைக்கு வர மாட்டான். அவங்களை கேட்டு பார்த்தா ஒரு காரியமே இருக்காது, ஆனால் சபைக்கு வர மாட்டான். சபைக்கு வந்தால் அவங்க தான் பெரிய ஆட்கள், முதலிடத்தில் இருப்பாங்க. ஆராதனை எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் திடீர்னு போகிறது பார்த்தா அது என்ன எனக்கே புரிஞ்சிக்க முடியல. நானே ரொம்ப குழம்ப வேண்டியதாக இருக்குது. இது என்னடா? இது என்ன அபிஷேகம்? என்ன வாழ்க்கை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்பங்கள், கஷ்டங்கள், நிந்தனைகள், அவமானங்களை கால் கீழே போட்டு மிதித்து மிதித்து முன்னேறி போறதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை கண்டு பின்னாடி போறவன் அல்ல கிறிஸ்தவன். ஆமீன் சொல்லுவோமா? பின்னாடி போறவன் கிறிஸ்தவன் அல்லங்க, முன்னாடி போறவன் தான் கிறிஸ்தவன். முன்னேறி வா. ஆமீன் சொல்லுவோமா? வளர்ந்து வா, உயர்ந்து வா, செழிப்பாயிரி. நீ உன்னதமான ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். இங்க பாருங்க, பிள்ளைகள் தலைதறித்து போனாலும், இப்படிப்பட்ட ஆபத்துகள் ஏற்பட்டாலும் அந்த வேதத்தில் தெளிவாக சொல்றாங்க. பாருங்களேன், இப்ப படிச்ச வசனத்தில் என்ன சொல்றாங்க? அவங்க சொல்ற, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் உங்களுக்காக கர்த்தர்னு சொன்னது உண்டானால். வேதத்தில் சொல்லி இருக்கிறாங்க, வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அப்ப வீடு இல்லாதவங்க எந்த வசனத்தை எடுக்கணும்? எந்த வசனம்? வீடு இல்லாதவங்க என்ன வசதி எடுக்கணும்? அவங்களுக்கெல்லாம் ஏசாமி வீடு கட்டி கொடுக்குறா, பாஸ்டர் அவங்களுக்கெல்லாம் கட்டி கொடுக்குறா, நம்மளையெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. ஒரு வாடகை வீட்டு கேட்டாலே நமக்காக உதவி செய்ய வரமாட்டாங்க இந்த பாஸ்டர், அப்படி சொல்லுவாங்க. வீடு வாசல் இல்லாதவங்க என்னத்தை சொல்லணும்? எதை பிடிக்கணும்? வீடு வாசல் இல்லாத மக்களுக்கு வீடு வாசல் கட்டி தெரிந்த ஒரு வசனம் இருக்கிற பார்த்தீங்களா, அதை போய் பிடிக்கணும். ஏசப்பாவை கேட்கணும், எதுக்கப்பா இதை எழுதி வச்சிருக்கிறீங்க? யாருக்கப்பா எழுதி வச்சிருக்கிறீங்க? ஏப்பா இதை செய்யாமல் இருக்கிறீங்க? உரிமை இருந்தால் உனக்கு கேட்கலாம் அன்று சொன்னேன். கர்ப்பம் விழுகிறது மலடு உன் தேசத்தில் இருப்பதில்லை. கர்ப்பம் விழுக சொன்ன அபார்ஷன் ஆகுறது, மலடு சொன்ன சுத்தமாக உருவாகாது. இது ரெண்டு சாபந்தான். இது உன் தேசத்தில் இருப்பதில்லை. மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவேன். வாக்குத்தத்தம் உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? அதை பிடிக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைங்கள் அதை பிடிக்கணும். எதுக்கப்பா இது பைபிள் எழுதி வச்சிருக்கிறீங்க? இதை கிழிச்சு போடுங்கப்பா. இல்லை எனக்கு கொடுங்கப்பா. கொடுப்பாரா? சொல்லுங்களேன். நிச்சயமா கொடுப்பா. 25 வருஷம் ஆபிரகாம் வாக்குத்தத்தம் கையில் வச்சுட்டு இருந்தான். அப்பா நட்சத்திரத்தை மாதிரி தரேன்னு சொன்னேன், மணல் மாதிரி தரேன்னு சொன்னேன். என்னப்பா நான் கிழவன் ஆயிட்டு இருக்குது, கண்ணும் பார்வை இல்லைப்பா, எல்லாம் பலவீனப்பா, அவளும் செத்துட்டாப்பா, அவட கர்ப்பம் செத்து போயிட்டாங்கப்பா, எந்த வழியுமே இல்லைப்பா. 25 வருஷம் அவன் புலம்பவே இல்லை, அவன் காத்திருக்கிறான். தினமும் சாயங்காலம் போய் நட்சத்திரங்களை டாட்டா சொல்றாங்க. எல்லாத்தையும் டார்லின், செல்லம், செல்வம், அப்படி தங்க பொட்டு எல்லாம் கூப்பிட்டு அப்படியே முத்தம் கொடுக்குற, பிளைன் கிஸ் கொடுக்குறாங்க ஆபிரகாம். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கெல்லாம் கடலிலே மணலை அள்ளி எடுத்ததை கொஞ்சறான், என் பிள்ளைகள் இப்படி தான் இருப்பாங்க சொல்லி. ஆனால் கடைசியில் கர்த்தர் வாக்கு மாறாம வாக்கு நிவர்த்தி செய்தாரா? 25 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வாக்கு தத்தம் கர்த்தர் நிவர்த்தி செய்தது. ஆனால் வாக்கு தத்தத்தை பிடிக்கணும். அவன் சொல்லுவோமா? என் தழம்புகளால் நான் உன்னை குணமாக்குவேன்னு சொல்லி இருக்கிறான். அப்போ உங்களுக்கு வியாதி வரும்போது எதை தேடணும்? எங்கடா அந்த மாத்திரை, எங்கடா டாக்டர் சீட், எங்கடா எங்கடா ஆட்டோ கூப்பிடுறா போலடா, ஓடி வாடா, எல்லாரும் வாங்கடா, நான் சாக போறேன். அப்படி அல்ல. என் தழம்புகளால் நான் உன்னை என்ன செய்வேன்? அந்த வசனத்தை எடுக்கணும். பிணியாளிகளுக்கு நான் வைத்தியனாரிக்கு அந்த கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறான். உன் பிணிகளை எல்லாம் நான் சுமந்து தீர்த்தேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டம் வந்தாலும் என்னென்ன வந்தாலும் அதுக்கெல்லாம் வாக்குத்தத்தம் அப்பா சொல்லி வச்சிருக்கிறான். உன் அப்பத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன், உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன். இப்போ அப்பவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்? உடனே தூக்கு மாட்டி செத்து போயிடணும். காரணம் சாப்பிட்றதுக்கு எண்ணெய் இல்லை, சாப்பாடு இல்லை, குடிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லை, தண்ணி இல்லை. இனி நம்ம வாழ வேண்டடா சாமின்னு சொல்லி கடந்த வாரம் சென்னையில் பார்த்தீங்களா, 2 அப்பாவி பிள்ளைகளையும் கழுத்தறுத்து, பொண்டாட்டி கழுத்தறுத்து, அவனையும் கழுத்தறுத்து செத்துட்ட பார்த்தீங்களா? அதே மாதிரி நீங்களும் சாகுங்க, நீங்களும் செத்துடுங்க. ஆண்டவர் என்ன சொன்னாங்க? உன் அப்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன் தண்ணீரை, உன் கர்ப்பத்தின் கனிகளை என்ன பண்ண. பிள்ளை தலைவரிச்சு போறாரா? எதுக்கப்பா இந்த ஆசீர்வாதம் எழுதி வச்சிருக்கிறீங்க? உன் கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே, உன் பிள்ளையோட சமாதானம் பெரிதாயிருப்பேன்னு சொன்னீரே, எதுக்கப்பா இந்த வாக்குத்தத்தம்? நான் வாலாயிட்டே இருக்கிறேப்பா, நீ வாலாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்ன. ஏப்பா நான் வாலாகணும்? எப்பளப்பா நான் தலையாக போறேன்? இதெல்லாம் நீங்க சொல்லி பாருங்களேன். வசனத்தை அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற வசனத்தை எடுங்க. ஆமீன். நீ ஒரு அனாதை என்று வந்தால் உடனே ஆண்டு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்க. நீ அனாதை என்று சொல்லாதே. ஆமீன். அப்படின்னு அனாதை என்று சொல்லி நீ எங்க இருக்கிறேன்? கூட தானப்பா இருக்கணும்.
எனக்கு மணவாளனா, எனக்கு தகப்பனா, எனக்கு புருஷனா நீ கூட இருந்தா தானே நான் நம்ப முடியும். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் கூட இருப்பேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இருப்பாரா? நடத்துவாரா? இப்ப அவர் எங்க? இல்லாவிட்டா தேடி பார்க்கணும். அவர் தூரம் போவதுக்கு என்ன காரணம்? கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நான் சொன்ன பிரசங்கம், என்னை விட்டு தூரம் போகாதுங்கப்பா. ஏன் உங்களை விட்டு அவர் தூரம் போகணும்? நம்முடைய வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு தேவனுக்குள்ள அந்த உறவுகள் துண்டிக்கப்படுகிறது, பரிசுத்தம் குறையுது, பாவம் பெருகுது, வேதனைகள் பெருகுது, ஆண்டவரை துக்கப்படுத்து, ஆண்டவரை புண்படுத்துறது, விசுவாசம் நஷ்டப்பட்டு போகுது, கிருபையில இல்ல, வாக்குத்தத்தை நம்புறது இல்ல, அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்கறது இல்ல, உண்மையா வாழுகிறது இல்ல, இஷ்டமா வாழுகிறோம். அதுக்கு கடவுள் காரணக்காரன் அல்ல. ஆமென். நீ விசுவாசித்தால் நீ உன் வீட்டார் அனைவரும். அப்ப ஏன் இத்தனை வருஷமா உன் வீட்டார் ரட்சிக்கப்படல? நீ இன்னும் விசுவாசிக்கல. அந்த வசனம் எதுக்கு எழுதி வச்சிருக்கிறான்? 2 சங்கீதம் 8 வசனம் சொல்ற, என்ன கேளும் ஒரு ஜாதிகள் உனக்கு தரேன்னு சொன்னேன், ஏப்பா இன்னும் ஒருத்தனே தரலையேப்பா, அது எப்படி எப்படியப்பா? அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா அற்புதம் செய்வாரா? சொல்லுங்களேன், அற்புதம் செய்வாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியான நீங்க ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் பிடிங்க, வாக்குத்தத்தத்தை நம்புங்க, அதன்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லைவில் அநேக மக்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நான் சொல்லுகிற தாழ்மையான வேண்டுகோள், வாக்குத்தத்தங்களை பிடிங்க. இயேசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? நேற்று ஒரு டிவிக்காரன் மெசேஜ் அனுப்பியிருக்கிறான். அவர் ரொம்ப நாளாக என்னை கேட்டுகிட்டே இருந்தோம், டிவியில் என்னுடைய ப்ரேயர் அனுப்பதுக்காக. நாங்கள் அதை அனுமதிக்கல, ஆனால் பணம் எல்லாத்துக்கும் பணம் தான் என்று சொல்லி அனுமதிக்கல. நேற்று எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறான், ஐயா இந்த டிவி போட்டு பாருங்க, உங்கள் ப்ரோக்ராம் காலை 6 மணி மாலை 6 மணி இந்த டிவியில் வரும், நீங்கள் பணம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நானே மனப்பூர்வமாக போடுறேன், இது உலகம் முழுவதும் போகுது ஐயா, அநேக ஆயிரங்கள் பார்க்குறாங்க ஐயா, இந்த ப்ரேயர் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க ஐயா, உங்கள் வீட்டுக்கு வர ப்ரேயர் பார்க்கறதுக்கே உங்களுக்கு நேரம் இல்லை. எவனோ ஒருத்தன் இன்னும் அவனை பார்த்த கிடையாது, நான் அவனை பார்த்ததில்லை, முன்னும் பின்னும் தெரியாத ஒருத்தன் அவன் செலவழித்து டிவியில் போடுறான் இந்த ப்ரேயரை. ஏசப்பா செய்வாரா? சொல்லுங்களேன், ஏசப்பா செய்வாரா? நேற்று மகன் சொல்ல, அப்பா இவரை ஃப்ரீயாக விடாதுங்கப்பா, நம்ம ஒரு காசு கொடுத்துருவோப்பா, காசு கொடுத்துருவோப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா அதையும் செய்வாராக. அப்படியான தெய்வம் நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் கவனிக்கிறார், நம்மை அவர் நேசிக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கணும், அதுக்கு நீங்க அர்ப்பணிக்கணும். அங்கதான் அவர் சொல்றாங்க பாருங்களேன். ஆமீன். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. நான் ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம், நான் அதை மாற்றக்கூடாது. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு 6ஆம் மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆனா நீங்க அதுக்கு பாத்திரவான்களா இருக்கணும். நீங்க அதுக்கு பாத்திரவான்களா இருந்தா தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இயேசப்பா உங்களுக்கு அற்புதங்களை செய்வாராக. ஆமென். இயேசப்பா உங்களுக்கு அற்புதங்களை செய்வாராக. அவர் உங்களை நிச்சயமாகவே பலப்படுத்துவாராக. அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. காரணம் அங்க சொல்றா பாருங்களேன், இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களோடு கூட இருக்குதா, உங்க குடும்பத்தில் இருக்கிறதா. அங்க அக்கிரமம் இல்லை, அங்க மீறுதல் இல்லை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உன் வாழ்க்கையில் அக்கிரமம் இருக்குதா, உன் வாழ்க்கையில மீறுதல் இருக்குதா? இருந்தால் இந்த ராஜா அங்க இருக்காது, இந்த ஜெய கம்பீரம் அங்க இருக்காது. ஆனா உங்களோடு கர்த்தர் இருக்கிறார், ராஜாதி ராஜா உங்களோடு இருக்கிறார், அங்க ஜெய கம்பீரம் இருக்குது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லிட்டு சொல்றா பாருங்களேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்சம் காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும். உனக்கு எந்த மந்திரியும் பலிக்காது, எந்த சூன்யமும் பலிக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலர் சொல்றாங்க, நேத்தே ஒருத்தர் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார், நாங்கள் இருக்கிற வீடு சரியில்லையா, அந்த வீடு மாறணும், இன்னொரு வீட்டுக்கு போகணும். என்னை கேட்டான், நான் இன்னொரு வீட்டுக்கு போகணும். நான் சொன்னேன், சரியுள்ள வீடு எதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் இருக்கிற வீட்டை சரிப்படுத்த பாருங்க, அது நல்லா இருக்கும். வீட்டு மேலே குறை சொல்லாது. நான் சரியானா வீடு சரியாக தான் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சரியானா வீடு எப்படி இருக்கும்? சரியாக தான் இருக்கும். இந்த முடி வெட்டதுக்கு அம்பேட்டங்கிட்ட போனால் நான் அப்படியே நான் பெரிய சூப்பரண்டு பாஸ்டர்,
நான் இப்படி தானே இருப்பேன்னு சொன்ன அவன் முடி வெட்ட மாட்டான். அப்படியும் வெட்டினா இது ஆப்பிரிக்கன் ஸ்டைலு, லண்டன் ஸ்டைல் சொல்லி ஏதோ கட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பான். அவன் என் தலையை இப்படி வைப்பான், என் தலையை இப்படி வைப்பான், என்னை இப்படி வைப்பான், இப்படியெல்லாம் பண்ணுவான். கடைசி போய் தலையில் போட்டு அடிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை போட்டு பிசைஞ்சு எடுத்துருவான். அம்பிட்டன் கையில் போய் உட்கார்ந்து அவன் அதெல்லாம் செய்வான். அவன் எந்த பக்கம் திருப்பினாரோ அந்த பக்கம் நான் என்ன பண்ணணும்? திரிஞ்சு கொடுத்துடணும். அவன் எப்படி வைக்கிறாரோ அப்படி நான் போயிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் ஆகிலும் நமக்கு ஏற்ற மாதிரி அவன் கட் பண்ணுவான். வயிற்றுல ஒரு கட்டி இருக்குது, டாக்டர்கிட்ட போயிருக்கிறாங்க. டாக்டர் சொன்ன இப்போ உடனே இது அறுவை சிகிச்சை செய்து மாற்றா விட்டால் உங்களுக்கு உயிர் சேதம் வரும். டாக்டர் நீங்கள் படித்தாலும் தானே, அறுவை சிகிச்சையில் பண்ணக்கூடாது, கட்டி எடு. டாக்டர் சொல்லுற 4 நாள் வெயிட் பண்ண, கட்டி எடுத்துடுறேன். எப்படி எடுப்பா தெரியுமா? பொட்டியில் வச்சு எடுப்பாங்க. அறுவை சிகிச்சை இல்லாமல் எப்படி எடுப்பாங்க? 4 நாள் பொறுத்து நீ செத்து போயிடுவேன், பெட்டியில் வச்சு எடுத்துடுவேன். அவருக்கு முன்பாக போய் கையை காலை விரித்து படுக்கணும். அவர் கத்தி எடுத்து வயரை அறுப்பான். கத்தி எடுத்து என்ன அறுப்பாங்க? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க எல்லாரும்? அந்த கத்தி எடுத்து வயரை அறுக்கிறதுக்கு 1,80,000, 80,000, 1.5 லட்சம் டாக்டருக்கு காசு கொடுக்குறான். எதுக்கு காசு கொடுக்குறாங்க? நம்ம வயிற்றை அறுக்கிறதுக்காக. அது நான் இன்னும் விவரிக்க போனால் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. உங்கள் சரீரத்தை அறுக்கிறதுக்காக. அதை அறுக்கிறதுக்குள்ளே எத்தனை லிட்டர் ரத்தத்தை உங்கள் உடம்பில் எடுப்பாரோ தெரியல. 4 பாட்டில் ஆர்டர் பண்ணிடுங்க, 8 பாட்டில் ஆர்டர் பண்ணிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பாருங்க, நடக்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்குது. ஆமீன். கடந்த வாரம் சந்திரா வீட்டில் மீட்டிங் நடக்குது. நானும் ஃபர்ஜன் பிரதரும் போயிருந்தோம். அதுக்கு முந்தின வாரம் அந்த மீட்டிங் அட்டன் பண்ண பிள்ளையோட சாட்சி, அவருடைய மகளுக்கு கண் ஆப்ரேஷன், ஐ ஆப்ரேஷன் பண்ணணும். சின்ன பெண்ணு தான், வாலிப பெண்ணு தான். கண் ஆப்ரேஷன் எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சது. 3 லட்சம் ரூபாய் டாக்டருக்கு கொடுக்கணும். 3 லட்சம் ரூபா கூடிய வழி அவங்களுக்கு இல்லை, ஆனால் அதை புரட்டி இருக்கிறோம். எப்படியோ கடன் வாங்கி 3 லட்சம் ரூபா ரெடி பண்ணோம். இன்னைக்கு ஆப்ரேஷன் நடக்குது. அந்த ஆப்ரேஷனுக்கு முன்பே அவங்க செய்தது இந்த ப்ரேயர் அவங்க கேட்டிருக்கிறாங்க. சந்திரா அவங்களுக்கு அனுப்பி கொடுத்திருக்கிறாங்க. அந்த அம்மாவும் பிள்ளைகள் எல்லாம் அந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா சாட்சி கொடுக்க சொன்ன, பிள்ளை உள்ளே கொண்டு போயிட்டோம் டாக்டர், என்னோட சரீரத்தில் உயிரே கிடையாது, நான் எங்கே இருக்கேன்னு தெரியாது. அந்த நேரத்தில் சந்திரா அம்மா ஜெபம் பண்ணாங்க. நானும் உடனே ஜெபம் பண்ணோம். நாங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற டாக்டர் வந்து சொல்கிறாங்க, பிள்ளைக்கு ஆப்ரேஷன் வேண்டாம் சொல்லிட்டாங்க, பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பிள்ளை கூட்டிட்டு போங்க சொல்லிட்டாங்களா. அந்த பிள்ளையோட சாட்சி கேட்கணுமே. இயேசு அற்புதம் செய்வாரா? அவ இன்னும் ரட்சிக்கப்படல, இன்னும் ஞானசாரம் பெறல, இன்னும் பொட்டுப்பூ வச்சிருக்கிறான். அவட ஜெபத்துக்கு தெய்வம் பதில் கொடுத்த உண்மையானா ஏன் உன் ஜெபத்துக்கு பதில் வரல? அதான் என்னோட கொஸ்டின். இன்னும் ஒரு பிள்ளை அங்கே வந்தது, தொண்டையிலே கேன்சர். தொண்டையிலே கேன்சர். நான் அன்னைக்கு சொன்னேன், நீ இன்னைக்கு நல்லா சாப்பிடுவேன், உன் வலி எல்லாம் மாறும், நீ அடுத்த மாதம் சாட்சி கொடுப்பே சொல்லிவிட்டோம். நேற்று சந்திரா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அப்பா அவள் எல்லா விதவிதமான ஃபுட்டு சாப்பிட்றாங்கப்பா, அவளுக்கு வலியே இல்லைப்பா, ஏசப்பா அற்புதம் செய்தாங்கப்பா. செய்வாரா? சந்திராவோட தம்பி ஹார்ட்டில் 3 அடைப்பு. போன 16-17 நாட்களுக்கு முன்னே உடனே அவருக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணி அந்த அடைப்பு எடுக்கணும். நானும் என் மனைவியும் சந்திராவோட அவங்க வீட்டுக்கு போனோம். வீட்டில் போய் அவங்க எல்லாரையும் பார்த்தோம், எல்லா விஷயத்தையும் பேசி ஜெபம் பண்ணிட்டு வரும்போது நான் சொன்னேன், ஒரு அடையாளத்தை சொல்லிட்டு போகிறேன். என்ன அடையாளம் சார்னு கேட்டேன். இந்த ஆப்ரேஷன் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஒரு நாளோ தள்ளி வைக்கிறது உண்டானால் டாக்டர்கள் தள்ளி வைக்கணும், உனக்கு ஆப்ரேஷன் நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு 18 நாளாமா, 18 நாள் ஆகுது, இன்னும் ஆப்ரேஷன் நடக்கல. இப்போ டாக்டர் சொல்ற 1 வருஷம் தள்ளி வைக்கலாமா, இல்லை புதன்கிழமை வைக்கலாமா, அப்படி வைக்கலாமா? அவர் சொல்றான், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய எந்த அறிகுறி இல்லை, நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன், என்னை விட்டா போது சாமி சொல்லி நான் இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு பலவீனமே சரீரத்தில் இல்லைன்னு சொல்ற அவர். ஏசப்பா அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? அவர் இங்கே வந்து நின்று சாட்சி கொடுக்கணும். டாக்டர் மேல் கத்தி வைக்கல, ஏசப்பாட தழும்புகளா நான் குணமானேன், இயேசு சாமி தான் என்னை குணமாக்கினார் சொல்ல வைப்பாரா? சொல்ல வைப்பாரா? என் ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஆமென். ஏசப்பா செய்வாரா? அப்படின்னா எங்க வாயின்னு வர வார்த்தை ஆண்டவர் சும்மா விட மாட்டேன். நாங்க சொல்லிட்டு வந்தேன், இது ஒரு தடை வரும், ஏதோ ஒரு தடை வரும், அதுதான் உனக்கு அடையாளம். அன்னைக்கு அவருக்கு ஜுரம் வந்தது, மறுநாளே ஆப்ரேஷன் கேன்சல் ஆகுது. அப்புறம் போட்டு 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 தள்ளி தள்ளி இன்னைக்கு 18 நாள் நினைக்கிறேன், இது வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணல. ஏசப்பா செய்வாரா? அப்போ தேவனோட வார்த்தைகள் உங்களுக்கு வரும்பொழுது நீங்க அதை எப்படி எடுக்கிறேனோ,
எப்படி விசுவாசிக்கிறேனோ அதுதான் உங்களுக்கு அற்புதம், அதுதான் உங்களுக்கு விடுதல். அங்கதான் இயேசப்பா உங்களுக்கு அதிசயத்தை செய்வாராக. இங்க யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லுதலும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நீங்க எதுக்கு அதுக்கு பயப்படணும்? எதுக்கு நீங்க சோர்ந்து போகணும்? இவ்வளோ சொன்னாலும் நீங்க மறுபடியும் சொல்லப்பா எங்களுக்கு ஏதோ காத்து இருக்குது, ஏதோ ஆவி இருக்குன்னு சொல்லுவீங்க. ஒரு காத்தும் இல்லை, ஒரு ஆவி இல்லை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இங்கே பிள்ளை ஒரு சகோதரியை கூட்டு வந்தாங்க கடந்த வாரம். இந்த வாரம் அவங்க இல்லை, அவங்க ஏதோ ஊருக்கு போயிட்டா போல. அவங்க தொடர்ந்து சபைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு 5 வருஷமா ஏதோ காத்து. இங்கே வந்து அதோட காரியத்தில் நான் பேசி ஒழுங்குபடுத்தி அனுப்பி விட்டுட்டோம். கடந்த வாரம் நான் கன்னியாகுமரிக்கு அம்மா ஃபோன் பண்ணுறப்பா அந்த அம்மா அவங்க புருஷன் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்கப்பா. 5 வருஷமா அவங்களுக்குள்ள எந்த கனெக்ஷனுமே இல்லை. 5 வருஷமா 2 ஆளும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அற்புதம் செய்து 2 பேரை இப்போ ஒன்றா இணைச்சிருக்கிறாங்க. சந்தோஷத்தோட புருஷனும் மனைவியும் வீட்டிலே வந்து என்னை பார்க்க வந்த நான் இல்லை, அம்மா ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி விட்டிருக்கிறாங்க. ஏசப்ப செய்வாரா? பிரிஞ்சு போனவன் புருஷன் வருவான், தலைதறிச்சு போனவன் மனைவி திரும்பி வருவான். அவன் யாரு கூட போனாலும் அவள் யாரு கூட போன உனக்குள்ளதே உனக்கு கர்த்தர் கொண்டு தருவாராக. அற்புதமாக கர்த்தர் செய்வாராக. தேவன் உனக்கு அதிசயத்தை செய்வாராக. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை நம்பு, அவர் உன்னை வெட்கப்படுத்த விடமாட்டார். எந்த மாந்திரிகம் உனக்கு பலிக்காது, எந்த குறிச்சொல்லும் உனக்கு பலிக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை செய்வாரா? அது அவனுக்கே போய் சேரும். யாரு செய்கிறதோ அவனுக்கு போய் சேரும். அது புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை. ஆனால் நீ கரெக்டா இருந்தால், அபிஷேகம் உனக்குள்ள இருந்தால், தெய்வம் உன்னோடு கூட இருந்தால், நீ யாக்கோபின் சந்ததியா இருந்தால், ஆபிரகாமின் சந்ததியா இருந்தால், உனக்கு தீங்கானது ஒன்றும் வாய்க்காது. ஆமென். தலைக்கு மேலே கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. யாரும் உன்னை சேதப்படுத்த முடியாது, யாரும் உனக்கு கேடு செய்ய முடியாது. அவர் உன்னை காப்பார், 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 காப்பார். ஆமென். வேகமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் வேகமாக எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 55 அதனுடைய 8-9 வசனம் என்ன சொல்றது பாருங்க. 55:8-9 வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. ஆண்டு சொல்றாங்க, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலே சொல்லுவோமா? அன்று தெளிவா சொல்றா பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் உன் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உயர்ந்திருக்கிறது. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? இயேசு பார்ப்பதும் செய்வாரா? உங்க வழிகளை கர்த்தர் செவ்வப்படுத்துவாராக. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்க தேவைகளை எல்லாம் இயேசுப்பா சந்திப்பாராக. உங்க குறைகளை எல்லாம் இயேசுப்பா நிவர்த்தி செய்வாராக. நீ வெட்கப்பட்டு போக தேவன் விட மாட்டார். ஆமென். நீ வெட்கப்பட்டு போக. இப்போ உங்க குடும்பத்தில் உங்க பிசினஸ், உங்க வேலை, அல்ல பிள்ளைங்க, உங்க வருமானம் எல்லாம் கைவிட்டு போகுது, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நாளுக்கு நாள் பட்டு போறதுன்னு வச்சுங்க. நீங்க என்ன பண்ண தெரியுமா? குடும்பத்தோடு அப்பாவோட பாதத்தில் உபவாசம் இருங்க. எந்த பாஸ்டரையும் கூப்பிடக்கூடாது. நீங்க மட்டும் குடும்பமா உட்கார்ந்துட்டு உண்மையாகவே கண்ணீரோடு ஜெபம் பண்ணி பாருங்களேன். உபவாசத்தோடு ஜெபம் பண்ணி பாருங்களேன். உங்க ஜெபத்தை ஏசப்ப கேட்பா. அன்னைக்கு அந்த ஜெப டைட்டை எழுதி வைங்க. அது பிற்பாடு நீங்க வருஷம் அந்த நாளை நினைவு கூறுகிற நாளாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவாராக. என்னோட வாழ்க்கை அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். நான் இந்த இயேசுவை அறிந்த பிற்பாடு என் தேவைக்கு எங்குமே போன கிடையாது. இயேசு ஒருவர் மாத்திரம்தான். எனக்கு தேவைப்படும் நான் முழங்கால் படிட்டுருவேன். எனக்கு பலவீனம் விரும்ப முழங்கால் படிட்டு, எனக்கு வியாதி விரும்ப முழங்கால் படிட்டு, வியாதி விரும்புறதெல்லாம் மருத்துவமனைக்கு போகாமல் உபவாசம் வந்து ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜெபம் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறோம். நீங்களும் ஆரையும் போய் கேட்க வேண்டாம். அங்கே போய் சொல்லலாமா, இங்கே போய் சொல்லலாமா, அங்கே போய் பார்க்கல, இங்கே போய் எல்லாம் நாசமாக தான் போயிடும். ஏசப்பாவோட பாதத்திலே குடும்பத்தோடு உட்கார்ந்து, ஏசப்பா எங்களோட குறைகள் மன்னிங்க, எங்கள் குற்றங்கள் மன்னிங்க, நாங்கள் எங்கெல்லாம் தவறு செய்திருக்கிறோம் தவறுகள் எல்லாம் எங்களுக்கு சூட்டி காட்டி எங்களை மன்னிங்க சொல்லி குடும்பத்தோடு சலன்றானா ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் பண்ண உடனே கொடுக்காது, அதையும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு உடனே அப்படி கிடைக்காது, கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. நம்மளை பார்க்குற கர்த்தர் இவன் சொன்ன மாதிரி இருக்கிறாரா, சொன்னபடி வாழறாரா, சொன்னபடி நடக்கிறாரான்னு சொல்லி நம்மை கொத்தர் ஆராயதுக்காக அவர் கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. ஆனால் உங்களை கைவிட மாட்ட ஆண்டவர். உங்கள் ஜெபத்துக்கு
கடக்காரனா இருக்க மாட்டான். நீங்க கேட்டதுக்கு கட்டாயமா நான் இன்னைக்கு ஒரு எழுப்புதல் பிரசங்கம் பண்ணல, வாக்குத்தத்தத்தை ஆராய்ச்சி சொன்ன ஆலோசனையா தான் கொடுக்கிறேன். இது எழுப்புதல் பிரசங்கம் அல்ல, உங்களை ரொம்ப குதிக்க வச்சு உற்சாகப்படுத்துற பிரசங்கம் அல்ல. உங்க உள்ளத்துக்குள்ள இதை நான் பதிய வைக்கிறேன். இது ஒரு கம்போசிங் பண்ற மாதிரி. ஆமீன். உண்மையா இந்த வார்த்தைகள் உங்க ஹிருதயத்திலே பதிய வைக்கிற, உங்க கஷ்டங்கள் மாறதுக்காக, வேதனைகள் மாறதுக்காக, நிந்தனைகள் மாறதுக்காக வாக்குத்தத்தங்கள் எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தர். ஆமீன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவர் சொன்ன ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட சொல்லியிருக்கிறார். வேற எந்த மனுஷனே ஆபத்து நேரத்தில் கூப்பிடாதுங்க. ஏசப்பா என்று சொன்னா போதும், அவர் பறந்து வந்து காக்கிற பட்சி. அவர் ஓடி வந்து உங்களை தப்புவிப்பார், ஓடி வந்து உங்களை விடுவிப்பார், உங்களை நிச்சயமாகவே கைவிட மாட்டார். ஆமேன். நீங்க சோர்ந்து போக, வெட்கப்பட, நாணிக்க தெய்வம் ஒருபோதும். நம்ம கடவுளோடு இருக்கணும், அவருடைய சித்தம் செய்யணும், அவருடைய ஹிருதயத்துக்கு ஏற்ற மக்களா மாறணும். அப்பதான் அற்புதம் நடக்கும். ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்றது பாருங்க. வேகமா வசனம் மட்டும் படிச்சு நான் முடிச்சிடுறேன். ஓசியா 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். வேகம். என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்ராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். அங்க ஆண்டு சொல்றா பாருங்க, என்னோட உக்கிர கோபத்தின்படி நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். எப்ராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர், ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். நல்ல கவனிக்கணும். எனக்கு அந்த ஒரு வாக்கு தான் மிக முக்கியமானது. 9வது வசனம் என்ன சொல்றது? என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். அப்போ நம்ம மேல அவருக்கு என்ன இருக்குது? என்ன கோபம்? உக்கிர கோபம். ஆனா அதன்படி நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். ஏன்? எப்ராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். எப்ராயிமை அழிக்கும்படி நான் என்ன பண்ண மாட்டேன், திரும்ப மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போ உங்களை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்களேன், அழிக்க மாட்டா. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களை அழிக்க மாட்டா. ஆமீன். உங்களை கைவிட மாட்டாங்க சொல்லுங்க, உங்களை மன்னிப்பாங்க சொல்லுங்க, உங்களை விடுவிப்பாங்க சொல்லுங்க. ஒருவேளை இப்பொழுதே உங்களை விடுவிப்பாங்க சொல்லுங்களேன். ஆமேன். அப்ப கர்த்தர் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க. ஏன்? உன்னை தேடி கண்டுபிடிச்சிருக்கிற கர்த்தர், அவருடைய அபிஷேகம் உன் தலைமையில் கர்த்தர் ஊற்றி இருக்கிறார்கள். அவருக்கு நின்று கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். எத்தனையோ தெய்வங்களுக்கு முன்பாக வழிபட்ட நம்மை இன்னைக்கு தேவன முன்பாக கொண்டு வைக்க வேண்டுமானால் அவர் பெரியவராகவே இருக்கிறார், அவர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வமாகவே இருக்கிறார். வேகமாக 2 வார்த்தை படித்து நான் முடிக்கிறேன். என்னாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், என்னாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனம். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு சொன்னீரே, இறைச்சி கொடுப்பேன் சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும், 22ஆம் வசனம், ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றார். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகிறது, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். கொஞ்சம் கவனிக்கணும். அதன் மேல் வசனம் நீங்க வீட்டில் படிச்சா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்ப இறைச்சி வேணும். என்ன வேணும்? மன்னா தின்னு 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 ஒரு மாதிரி ஆச்சு, இப்ப இறைச்சி வேணும். ஆண்டு சொல்ற, இறைச்சி உனக்கு ஒரு நாளைக்கு அல்ல, ஒரு மாசத்துக்கு தரேன்னு சொன்னேன். எத்தனை நேரத்துக்கு இறைச்சி கேட்டாங்க சொல்லுங்க? எத்தனை நேரத்துக்கு இறைச்சி கேட்டாங்க? இங்க இல்லையா? யாருமே இல்லையா? ஒரு நாள் ஒரு வேளைக்கு தான் இறைச்சி. நீங்க யாராவது உங்க புருஷனை பார்த்து 30 நாள் இறைச்சி வாங்கிட்டு வரல கொன்னுடுவேன் சொல்லியிருக்கிறீங்களா? நீங்க யாராவது உங்க பொண்டாட்டியை பார்த்து 30 நாள் இறைச்சி தாடி சொல்லியிருக்கிறீங்களா? இல்ல. இவன் இறைச்சி கேட்ட உடனே சொல்றா, 30 நாளைக்கு நான் தரேன். உடனே மோசே இடுப்பிலே கை கொடுத்து ஆண்டரை பார்த்து, யோ என்ன விளையாடுற? எங்கிட்ட இருக்கிறது நாங்க 2, 3, 4 பேர் அல்ல, குடும்ப கட்டல எங்களுக்கு கிடையாது. இப்பதான் குடும்ப கட்டு வந்தது, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு சொல்லி இப்பதான் அப்படி. அன்னைக்கு 20 லட்சம் பேர் இருக்கிறான். எத்தனை லட்சம் பாருங்க? 6 லட்சம் பேர் இருக்கிறான். எத்தனை பேருங்க? 6 லட்சம் பேர் இருக்கிறான். 6 லட்சம் பேருக்கு ஒரு மாசம் கறி கொடுப்பேன்னு சொல்றியா? என்கிட்ட தான் பேசுறேன். மோசே கேட்கிற ஆண்டவரிடத்துல, அவரு ஒரு மாசம் அல்ல, காலவும் என்ன கொடுக்க முடியும்? இறைச்சி கொடுக்க முடியும். அதுக்கு ஆண்டவர் மோசையோடு பேசுறதா நீங்க இங்க பார்க்கிறீங்க. அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும்
புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. அடுத்தது, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றார். கடலிலே மீன் மொத்தம் கொண்டனாலும் ஊர்ல இருக்கிற மாடை மொத்தம் அடிச்சாலும் இவங்களுக்கு பத்தாது ஐயா என்று சொல்லும்போ ஆண்டவர் என்ன சொல்றாங்க? அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகிட்டோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அப்பொழுது மோசே புறப்பட்டு வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்கள் 30 பேரை 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினார்கள். கர்த்தர் மேகத்தின் மேல் இறங்கி அவனோட பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்தது. தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆமென். தீர்க்க தரிசனம் சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். ஆண்டவர் செய்த அற்புதங்களை பாருங்களேன். அல்லேலூயா. 30 நாள் இறைச்சி தரேன் சொன்னா, அப்பா கோடி கோடி சோத்திரப்பா, நான் ஒருவேளை கேட்டேன், எனக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கறாங்கப்பா நீங்க? அப்படி சொல்ல வேண்டியவன் இந்த ஊர்ல இருக்கிற உலகத்தில் இருக்கிற மொத்த ஆடு மாடு வெட்டினாலும் உன்னால முடியுமா? கடல் இருக்கிற மச்சங்களை எல்லாம் கொண்டாலும் உன்னால முடியுமா? அது கேட்கிற என் கரம் குறுகிட்டோ. ஆமென். புரியுதா நான் சொல்ற தமிழ் உங்களுக்கு? என் கரம், அப்பா பொண்ணு வளர்ந்துச்சேப்பா, கல்யாண பருவம், பையன் வளர்ந்துச்சேப்பா, காலேஜ் திறக்குதுப்பா, நாளைக்கு பள்ளிக்கூடம் திறக்குதுப்பா, என்னப்பா செய்துப்பா, எங்கப்பா போறப்பா, கர்த்தருக்கு சோதரம். அவர் கேட்கிற என் கரம் குறுகிட்டோ. உன் பிள்ளை இவ்வளவு நாள் நான் வளர்க்கலையா? உன் பிள்ளை தேவை நான் சந்திக்கலையா? உன் குடும்பத்தின் தேவை நான் சந்திக்கலையா? உன்னை நான் காப்பாற்றவில்லையா? என் கரம் அப்படியானா ஏசப்பாவோட கரம் குறுகி போகாத கரம். கடைசி மட்டும் உன்னை போஷிப்பா, கடைசி மட்டும் உன்னை போஷிப்பா. ஆண்டவர் ஒரு தென்னல் காட்டுக்கு கட்டளை கொடுத்தது. அப்படியே பவிஞ்சா வந்து குமியுது காடைகள். அது கீழே நீங்க படிங்க, அவங்க மூக்கிலுடைய எல்லாம் இறைச்சி வருது பைபிள்ல இருக்குது. தின்னு எங்கேருந்து வருதா இறைச்சி? மூக்கிலுடைய 4 காடை இறங்கி வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதும் சாமின்னு சொல்ற மாதிரி ஏசப்பா இறைச்சியை கொடுத்தார். என் ஆண்டவர் பிச்சைக்காரன் கடவுள் அல்ல, அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். என்னம்மா சாப்பிட்டோம், கூய் குச்சோம், என்னம்மா சாப்பிட்டோம், பயங்கஞ்சி குடிச்சோம். சிலர் சொல்லுவாங்க உங்க எல்லாம் கிருபையினாலும் உங்க ஜெபத்தினாலும் இருக்கிறோம். இதெல்லாம் உருப்படியே ஆகாது. ஆமென். அவங்களோட நம்பிக்கை உங்களெல்லாம் ஜெபத்தினாலும் உங்கள் எல்லாராலும் நாங்க இருக்கிறோம், அப்படி போயிட்டு இருக்கிறோம், அப்படி இல்லை. விசுவாசமான வார்த்தைகளை பேச பழகணும். ஆமென். விசுவாசமான வார்த்தைகளை எப்ப பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறது, சாகிற வரைக்கும் அதுதான் செய்துட்டே இருப்பான். இங்க ஒரு ஆள் இருக்கிற நான் நாளை சொல்ல மாட்டேன், கண்டதுக்கெல்லாம் குற்றம். நேற்று என் மேல 2 குற்றத்தை சொல்லியிருக்கிறேன், என் மேல 2 குற்றம் சொல்லியிருக்கிறேன் நேற்று. அது சாகிற வரைக்கும் அப்படிதான் பேசும், எனக்கு தெரியும். நம்ம தங்கத்தை எடுத்து கொடுத்தாலும், குதிரை வாங்கி கொடுத்தாலும், ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்தாலும் அது அப்படிதான் பேசும். ஒவ்வொருத்தரையும் நம்ம புரிஞ்சு வச்சு சலாம் அடிச்சு வந்துட்டே இருக்கணும். ஆமீன் சொல்லுவோமா? ஏடி அப்படி பேசணும், ஏடி அப்படி பேசணும், நம்ம கிருபை போயிடும். தோத்திரம் சொல்லி வந்துட்டு இருந்தால் நம்மளோட கிருபை நம்ம கூட தான் இருக்கும். ஆமீன். சொல்றவங்க சொல்லிட்டு போட்டுமே, நம்மளே அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆமீன். இயேசப்பா பெரியவராயிருக்கிறார். இயேசுவை நம்பு, அவர் மேல முழு நம்பிக்கை வை, அவரை பூர்ணமாய் விசுவாசி. அவர் பொய் சொல்ல மாட்டேன், அவர் சொன்னபடி செய்வார். இப்ப நீங்க சிந்திக்க வேண்டிய காரியம், நீங்க ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு நாளாகலும் உங்களுடைய தனி ஜெபத்திலோ, வேதம் வாசிக்கும்போதோ, சொப்பனத்திலோ, சபையில் இருந்தோ உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்குதா பாரு. அது கிடைச்சிருக்கிறது உண்டானால் அதுதான் உன்னோட மாணிக்கம், அதுதான் உன்னோட பூர்வீக சொத்து. அதில் தான் நீ கட்டப்பட்டு வரப்போகிறாய். அதுதான் உன்னை உன்னதமான ஸ்தானத்திலே கொண்டு வரப்போகுது. அதுதான் உன்னை பெரியவனாக்க போகுது. இங்க இருக்கிற நம்ம எல்லாரும், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான். நட்சத்திரங்களை போல, நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? என்னடா. கடலிலே மணலை எண்ண முடியுமா? என்னடா. அதே போல் உன் சந்ததியை நான் என்ன பண்ணுவேன்? பெருக்கினாரா? பெருக்கலையா? ஏசப்பா பெருக்கினா. கிறிஸ்தவங்கள் குறைய மாட்டேன், கிறிஸ்தவங்க பெருகிறா. கிறிஸ்தவங்கள் என்ன பண்றாங்க? பெருகிறா. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? நாளுக்கு நாள் மக்கள் பெருகிட்டு தான் வரும். கிறிஸ்தவங்களோட எண்ணிக்கை பெருகிட்டு தான் வரும். கிறிஸ்தவனை யாரும் அழிக்க முடியவே முடியாது. ஆமென். கிறிஸ்தவனை யாரும் ஒடுக்கவும் முடியாது. அது நிச்சயமா வளர்ந்துட்டு தான் வரும். இயேசுப்பா அற்புதம் செய்கிறார். இன்னைக்கு மக்கள் ஞானசானம் எடுக்கிறார்கள். இன்னும் ஞானசானத்துக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற மக்கள் சபையில இருக்கிறாங்க.
வெளியிருந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க. மாதம் ஞானசாரம் நடக்குது. அப்படியான இயேசுப்பாவோட நாமத்தை நான் சொல்றேன், சபை பெருகுது. சபை என்ன ஆகுது? பெருகுது. இயேசு அற்புதம் செய்வாரா? செய்வாரா? அப்ப வாக்குத்தத்தங்களை நம்புங்க. இந்த மாசம் வாக்குத்தத்தம் என்ன சொன்ன நமக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் உங்களோட கையில் இருக்குது அல்லவா? என்ன சொன்னாங்க ஆண்டவர் வாக்குத்தத்தத்துல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 83 சங்கீதம், என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். எத்தனை பேர் இதை ஏற்றெடுக்க எனக்கு தெரியல, எத்தனை பேர் அதை விசுவாசிக்க எனக்கு தெரியல. இயேசப்பா அது செய்வான். எத்தனை பேர் நம்புறீங்க? என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிற்கும், சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும், ஆகாய மண்டலத்து சாட்சிகளைப் போல உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினார். ஆமீன் சொல்லுவோமா? உங்களை கர்த்தர் தலைமுறையாக ஆசீர்வதிப்பாராக. உங்களோட கஷ்டம் கண்ணீர் எல்லாம் இயேசப்பா மாற்றுவாராக. உங்க துன்பம் துயரம் எல்லாம் இயேசப்பா மாற்றுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ உங்க பக்கத்துல பார்த்து நீங்க சொல்லுங்க, உங்க கஷ்டம் எல்லாம் இயேசப்பா மாற்றுவா, உங்க கண்ணீர் எல்லாம் இயேசப்பா மாற்றுவா, உன் வேதனை எல்லாம் இயேசப்பா மாற்றுவா. இனி உனக்கு பட்டினியே வராது சொல்லுங்க. நீ கடனே வாங்க மாட்டே சொல்லுங்க. தரித்திரமே உனக்கு வராதுன்னு சொல்லுங்க. அப்படியே அந்த கையை எப்படி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தரின் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாயிருப்பீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம். நாற்காலி நிற்கிற நீங்கள் எழுப்பி நிற்கலாம். உங்களுக்காக போதகரமா முன்பாக வந்து ஜெபிக்க போகிறார்கள். உங்க குடும்பத்திலே கஷ்டம், வறுமை, பட்டினி, நிந்தனை, மலட்டுத்தன்மை, தாரித்திரங்கள், வீடில்லாத திண்டாட்டம், பண கஷ்டம், மன கஷ்டம், கொள்ள நோய்கள், குடும்பத்திலே பிரிவினைகள், கலக்கங்கள், சாபங்கள், ஆசீர்வாதம் அனுபவிக்க வேண்டிய குடும்பத்திலே சாபக்கேடுகள் மாறுவதற்காக போதகர் அம்மா உங்களுக்காக ஜெபிக்க போகிறார். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்காலில நாற்கால் இருக்க நீங்க எழும்பி நிற்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வருது. தேவனுடைய வல்லமை உங்களை தேடி வருது. தேவனுடைய பிரசன்னம் உங்களை தேடி வருது. அவருடைய அனுங்கிரகிக்கப்பட்ட கரம் உங்கள் சிரசில் இறங்கி வரப்போகுது. இந்த ஜெப நேரத்திலே உன் பந்தனங்கள் அழிய போகுது, உன் சாபக்கேடு மாற போகுது. எல்லா மாந்திரிக சூன்ய சக்திகள் இயேசுவின் நாமத்தில் எரிந்து சாம்பலாக போகுது.